நிகழ்ச்சியிலே உறுதியான நம்பிக்கை என்ற தலைப்பு தரப்பட்டு உங்களுக்கெல்லாம் அறிவிப்பும் செய்யப்பட்டிருந்தது. உறுதியான நம்பிக்கை என்ற தலைப்பு ஏன் தரப்பட்டிருக்கு என்று சொன்னால், அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே உறுதியான நம்பிக்கை கொண்டவர்களுக்குத்தான் வெற்றி இருக்கிறது என்று தெள்ள தெளிவாக பறைசாற்றுகின்றான். நான் ஆரம்பமாக வாசித்து காட்டிய திருவசனத்திலே, இன்னல்லதீன காலு ரப்புன் அல்லாஹ், யார் எங்களுடைய இறைவன் அல்லாஹ் என்று கூறினார்களோ, சும்மஸ்தகாமு, கூறியதோடு நின்று விடாமல் அதிலே உறுதியாகவும் யார் நின்றார்களோ, எங்களுடைய இறைவன் அல்லாஹுதான் என்று கூறியதோடு நின்று விடாமல் அதில் யார் உறுதியாகவும் நிற்கிறார்களோ, தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அவர்களிடத்திலே வானவர்கள் வந்து இறங்குகிறார்கள். உறுதியாக நிற்கக்கூடிய மக்களிடத்தில் வானவர்கள் வந்து சொல்கிறார்கள், அல்லா தகாஃபு, நீங்கள் பயப்படவே செய்ய வேண்டியதில்லை, பயப்படாதீர்கள். வலா தஹஸனு, கவலையும் கொள்ளாதீர்கள். வ அப்ஷிரு பில் ஜன்னத்தில்லதி குன்தும் துஆதூன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் இருப்பதாக இப்போதே நற்செய்தி பெற்றுக்கொள்ளுங்கள். யாருக்கு சொல்கிறார்களா? வானவர்கள் சொல்வது நமக்கு விளங்காம இருக்கலாம், விளங்காது. ஆனா வானவர்கள் இப்பவும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். யாரிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னா, எங்களுடைய இறைவன் அல்லாஹ் என்று சொன்னதோடு மாத்திரம் நின்று விடாமல் யார் அதில் உறுதியாக நிற்கிறார்களோ அவங்கள்ட்ட வந்து மலக்குகள் சொல்கிறார்கள். மலக்கு சொல்றதை நம்மளே கேட்க முடியாததுனால அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்துடுறான். உங்களை நோக்கி இப்போ சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள், உங்களுக்கு விளங்காது, நான் தான் அதை உங்களுக்கு பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான்? வானவர்கள் சொல்றாங்களாம். என்ன சொல்றாங்க? உறுதியா நீங்க நம்புறீங்கல்ல, அதனால உங்களுக்கு பயம் கிடையாது. உறுதியா நம்புறீங்கல்ல, அதனால உங்களுக்கு கவலை கிடையாது. உறுதியா நம்புறீங்கல்ல, அதனால உங்களுக்கு வந்து சொர்க்கம் இருக்கிறது. அதோடு நிறுத்திக் கொள்ளலையா மலக்குகள்? நஹ்னு அவுலியாவுக்கும் பில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆகிரா, இந்த உலகத்திலேயும் உங்களுடைய உற்ற தோழர்களாக நாங்கள் வந்து கொண்டிருப்போம். யார் உறுதியான நம்பிக்கை அல்லாஹ் மேல வைக்கிறாங்களோ அவங்களோட சேர்ந்து யார் வந்துகிட்டே இருக்கா? வானவர்கள் வந்துகிட்டு இருக்காங்களாம். இந்த உலகத்திலேயும் உங்களுக்கு உற்ற நண்பர்களாக நாங்க இருப்போம். வ ஃபில் ஆகிரா, மறுமையிலையும் உற்ற நண்பர்களாக நம்ம இருப்போம் என்று வானவர்கள் சொல்வதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒரு உத்தரவாதம் தருகிறான். மேலும் அல்லாஹ் சொல்கிறான், வலக்கும் ஃபீஹா மா தஸ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்தவூன், எந்த அந்த சொர்க்கத்திலே சொர்க்கம் இருப்பதாக நற்செய்தி சொல்றான் இல்லையா, அதுல நீங்கள் விரும்பியதெல்லாம் கிடைக்க இருக்கிறது, நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க இருக்கிறது என்று அல்லாஹ் இந்த வசனத்தை முடிக்கிறான். இது ஃபுஸ்ஸிலத் என்ற அத்தியாயத்தில் 32வது வசனமாக இடம்பெற்றிருக்கிறது. இதுல இருந்து அல்லாஹ் நமக்கு என்ன சொல்ல வர்றான்னு கேட்டா, அல்லாஹ் மேல கொண்ட நம்பிக்கை தனி, அதுல உறுதியாக நிக்கிறதுங்கிறது தனி. உறுதியா நிக்கிறதா என்ன? ரெண்டாவது விளக்குவோம். உறுதியை அசைச்சு பார்க்கக்கூடிய காரியங்கள் என்னென்னவெல்லாம் நம்ம வாழ்க்கையில ஏற்படும், அதையும் ரெண்டாவது பார்ப்போம். முதல்ல நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, ஈமான்ல நமக்கு உறுதி வேணும், இஸ்திகாமத் வேணும். அசைக்க முடியாத அளவுக்கு அந்த நம்பிக்கை ஆழமாக நம்முடைய உள்ளத்துல வேறொன்ற வேண்டும். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அஹ்காஃப்ல, இன்னல்லதீன காலு ரப்புனல்லா சும்மஸ்தகாமு ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், யார் எங்களுடைய இறைவன் அல்லாஹ் என்று சொல்லிவிட்டு அதிலே உறுதியாகவும் நின்றார்களோ, அல்லாஹ் என்று சொன்னார்கள், அதுல உறுதியாகவும் நின்றார்களோ, அவர்களுக்கு பயமும் இல்லை கவலையும் இல்லை. பயமே இல்லாத வாழ்க்கை. எவனுக்கும் உலகத்துல எந்த துன்பத்திற்கும் எந்த சக்திகளுக்கும் பயப்பட மாட்டான் ஒருத்தன். அப்படி வாழ ஆரம்பிச்சிருவான். யாரு? அல்லாஹ் எங்கள் இறைவன் என்று சொன்னதுல எவனுக்கெல்லாம் உறுதியான நம்பிக்கை இருக்கிறதோ அவன் உலகத்துல எதுக்கும் பயப்பட மாட்டான், எதுக்கும் கவலைப்பட மாட்டான். அந்த மாதிரியான ஒரு கேரண்டி இருப்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலும் சொல்லி காட்டுகிறான். உறுதியா நம்ம நம்பிக்கை வந்து உறுதியா இருக்கணும். இருக்கு, நமக்கெல்லாம் நம்பிக்கை இருக்குது. ஆனா எப்ப நம்ம வெற்றி பெற முடியும் கேட்டா, அந்த நம்பிக்கை ஆழமாக நம்முடைய உள்ளத்துல பதிந்து உறுதியானால் தான் வெற்றி பெற முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி சுஃபியான் இப்னு அப்துல்லா என்ற ஒரு சஹாபி வந்து கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே,
உங்கள்கிட்ட எனக்கு ஒரு அறிவுரை சொல்லுங்க. இஸ்லாத்துக்கு நான் வந்துட்டேன், இந்த இஸ்லாத்தை ஏற்ற பிறகு ஒரே ஒரு அறிவுரை தான் நீங்க சொல்லணும். அதுக்கு பிறகு நான் எவன்ட்டையும் எந்த அறிவுரையும் கேட்க தேவையில்லை. அப்படி ஒரு அற்புதமான அறிவுரையை சொல்லுங்க எனக்கு. என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, இந்த வள அதான் வேண்டியதில்லை, ஆயிரக்கணக்கான போதனைகள் எனக்கு சொல்ல வேணாம், ஒரே ஒரு நெத்தியில் அடிச்ச மாதிரி ஒரு அறிவுரை சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் எவர்கிட்டையும் எந்த விளக்கமும் கேட்க தேவையில்லை. அவ்வளவு ஒரு நல்ல ஒரு அறிவுரை எனக்கு தாங்க. அவர் அப்படி கேட்கிறாரு. குல்லி ஃபில் இஸ்லாமி கவுலன் லா அஸ்அலு அன்ஹு அஹதம் பாதக. உங்களுக்கு பிறகு எவரிடத்திலும் நான் கேட்கவே தேவையில்லாத அளவுக்கு முழுசா எனக்கு ஒரு அறிவுரை சொல்லுங்க அப்படிங்கிறார். முழுசுன்னு நம்ம என்ன செய்வோம், ஒரு 2 மணி நேரத்துக்கு ரசூல்லா பயான் பண்ணாங்கன்னு நினைக்க கூடாது. முழுசுன்னு அவர் கேட்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னா ஒரு வரி தான் சொல்றாங்க. குல் ஆமன்து பில்லா, ஆமன்து பில்லா என்று சொல்லு, அல்லாஹ்வை நான் நம்பினேன் என்று சொல், சும்மஸ்தகீம், பிறகு உறுதியா நில்லு போ. அவ்வளவுதான் அறிவுரை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய அறிவுரை கேட்கிறாரு. உலகத்தில் எவரிடத்திலும் கேட்க தேவையில்லாத அளவுக்கு முழு அறிவுரைன்னு கேட்கிறாரு. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, முழு அறிவுரைன்னு சொல்லி ஒரு வார்த்தை தான் முழு அறிவுரை, ஒரு வரி கூட இல்லை. அவங்க என்ன சொல்றாங்க, ஃபஸ்தகீம், ஆமன்து பில்லான்னு சொல்லிட்டீங்களப்பா, அல்லாஹ்வை நம்புறேன்னு சொன்னீங்கல, அதுல உறுதியா நில்ல, அவ்வளவுதான். உறுதியா நின்றுட்டேன்னு சொன்னா முடிஞ்சு வச்சு கதை, எவன்ட்டு எதுவும் கேட்க வேண்டியதில்லை. அது உறுதியா இருந்தா எல்லாம் கரெக்டா வந்துடும். ஈமான் என்பது உறுதியா அல்லாஹ் மேல உள்ள நம்பிக்கை அசைக்க முடியாத அளவுக்கு இருந்துருமானால் வேற எல்லா காரியங்கள் நம்மகிட்ட இருந்து ஒழுங்கா நடக்க ஆரம்பிச்சிடும். ஒண்ணு தனியா சொல்ல தேவையில்லை. அல்லாஹ் மேல உள்ள நம்பிக்கை, அல்லாஹ் இருக்கிறாங்கிறத 100% நம்பணும். அல்லாஹ்வுடைய வல்லமையை 100% நம்பணும். அல்லாஹ் நினைச்சதெல்லாம் செய்வான் என்பதை 100% நம்பணும். அல்லாஹ் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கிறத 100% நம்பணும். அல்லாஹ் நம்மளை தண்டிக்க ஆற்றல் பெற்றவன் என்பதை 100% நம்பணும். அல்லாஹ்வுடைய நரகம் இருக்குங்கிறத 100% நம்பணும். அல்லாஹ்வுடைய சொர்க்கம் இருக்குங்கிறத 100%. இப்படி எதை எடுத்தாலும் 100% ஒருத்தன் நம்புனான்னு சொன்னா அவனை அசைக்க முடியாது. அதுக்கு மேல ஒரு அறிவுரை தேவையே இல்லை. அப்ப ஒரே ஒரு அறிவுரையா எனக்கு சொல்லுங்கன்னு அவர் கேட்கிறாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குல் ஆமன்து பில்லா சும்மஸ்தகீம், ஆமன்து பில்லா என்று சொல்லிவிட்டு அதுல உறுதியா நில்லு என்று சொல்லிட்டாங்க. இப்ப நம்மிடத்தில் அந்த உறுதியான நம்பிக்கை இருக்குதா? முதலாவது கேள்வி. ஈமான் இருக்குது, இல்லைன்னா சொல்ல முடியாது. இல்லைன்னா நம்ம அங்க நேரத்தை பொழுதுபோக்கையெல்லாம் ஒதுக்கிட்டு வருவோமா? இல்ல என்ன லாபம் கிடைக்குது? நம்மள்ட்ட ஈமான் ஒண்ணு இல்லைன்னு சொன்னா இந்த நேரத்தை வேற எதுக்கு நம்ம பயன்படுத்தி இருக்க முடியும்? பீச்சுக்கு போகலாம், வேற விளையாட்டுக்கு போகலாம், கேளிக்கையில் ஈடுபடலாம், ஹராமானதை கூட போய் செய்வதற்கு நம்ம போக முடியும். உலகத்துல கவரக்கூடிய அம்சங்கள் எவ்வளவோ இருக்குது, உலகத்தை எல்லாம் கவருது. நம்ம அதையெல்லாம் புறக்கணிச்சுட்டு இங்க வந்திருக்கோம்னு சொன்னா நம்மள்ட்ட ஈமான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அல்லாஹ்வுக்கு பயந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்முடைய நேரத்தை ஒதுக்குறோம்னா என்ன வேலை வெட்டி இல்லாம ஒதுக்குறோம்? வேலைகள்லாம் இருக்குது. அதை விட அல்லாஹ்வுடைய மார்க்கம் பெருசுன்னு தான் ஒதுக்கி இருக்கிறோம். ஆனா உறுதி இருக்குதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை நம்மள்ட்ட எதிர்பார்க்கறாங்க? இன்னால் இல்ல பார்த்து வைங்கம்மா, டாடா குழந்தைய மேல அடிச்சான்னு பாருமா, மறுபடியும் அதே மாதிரி வைக்கிறாங்க பாருங்க. இந்த இங்க கொண்டாங்க, இங்க கொண்டாங்க. என்ன பொறுப்பு இல்லாம. சரி, சரி, ஒண்ணு குழந்தைக்கு ஒண்ணு இல்லையம்மா. சரி, அல்லாஹா பாத்திக்கிறோம் வாங்க, ஒண்ணும் இல்ல. சரி, அப்ப நம்மள்ட்ட ஈமான் இல்லைன்னா சொல்ல முடியாது. நம்ம எல்லார்ட்டையுமே அல்லாஹ்வுடைய கிருபையினால ஈமான் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கலாம். ஈமான் இல்லாத யாரும் இங்க வரவே கிடையாது, ஈமான் இருக்கிறது. ஆனால் எதை உறுதி நல்லா சொல்றானோ, இஸ்திகாமத் என்று சொல்றானோ அது இருக்குதான்னு கேட்டா அடிச்சு சொல்லிடலாம். இல்ல, அல்லாஹ் எதை எதிர்பார்க்கிறானோ அந்த இஸ்திகாமத்து நம்மிடத்தில் இல்லைங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? ஆதாரத்தோட தான் நான் சொல்றேன். நம்மள யார்கிட்டமே இன்னைக்கு நான் உள்பட நீங்க உள்பட இஸ்திகாமத்து பத்தல. அல்லாஹ் எதை எதிர்பார்க்கிறான் அந்த மாதிரியான உறுதி பத்தலைங்கிறதுக்கு என்ன ஆதாரம் கேட்டா, இஸ்திகாமத்து இருந்தால் என்ன நடக்கும் என்று அல்லாஹ் சொல்றானோ அது நடக்கணும். நம்மள்ட்ட இஸ்திகாமத்து இருந்தா என்ன நடக்கணும்? யாருக்கும் பயப்படாத ஒரு நிலைமை நம்மள்ட்ட இருக்கணும். எதற்கும் கவலைப்படாத, என்னத்தை சந்திச்சாலும் சரி கவலையே வரக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு நிலைமையில் நம்ம யாராச்சும் இருக்கிறோமா? எதுக்கு எடுத்தாலும் பயப்படுகிறோம், எதுக்கு எடுத்தாலும் கவலைப்படுகிறோம். சின்ன சின்ன அற்பமான விஷயங்கள் எல்லாம் நம்முடைய மனநிலையை பாதிக்குது. அற்பமான விஷயங்களுக்கெல்லாம் பயப்படுகிறோம்.
இப்படி நம்மளோட அல்லாஹ் என்ன கேரண்டி தர்றான்? இஸ்திகாமத்து இருப்பவர்களுக்கு பயமும் இல்லை கவலையும் இல்லை நல்லா சொல்றான். அப்ப யாரிடத்துல பயமும் கவலையும் இருக்கிறதோ அவர்களிடத்துல இஸ்திகாமத்து இல்லைன்னு அர்த்தம். அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய, அல்லாஹ் விரும்பக்கூடிய, அல்லாஹ் ஆசைப்படக்கூடிய அந்த உறுதி அழுத்தமான ஆழமான ஈமான் இல்லைன்னு தான் அதுக்கு பொருள். அப்ப நம்ம அந்த இஸ்திகாமத்து என்பதை உண்டாக்கி கொள்வதற்கான ஒரு பரிசுவதைக்காகத்தான் இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கு. அப்ப மிக முக்கியமான ஒரு விஷயம், ஈமான் இருக்கிறது மாத்திரம் பத்தாது, அதுல உறுதி இருக்கணும். இப்ப உதாரணமா ஒரு ஒரு கம்பை நட்டி வைக்கிறாங்க, மண்ணில் நட்டி வைக்கிறாங்க, ஒரு காங்கிரீட் தளத்தில் நட்டி வைக்கிறாங்க. ரெண்டுமே பார்த்தா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா மண்ணில் நட்டி வச்ச ஒரு எத்தனை கீழே விழுந்துரும், காங்கிரீட்ல ஊண்டி வைக்க எத்தனை உழுவாது, பார்க்கவே என்ன செய்ய இருக்கிற மாதிரி தெரியும். ரெண்டுமே இதுலயும் நிக்குது இதுலயும் நிக்குது. மண் தரையில ஊண்டப்பட்ட ஒரு களியும் இது காங்கிரீட் தளத்துல ஊண்டப்பட்டு செட் ஆகியிருக்க அந்த மாதிரி ஒரு களியையும் பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது நேரா நிக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா ஒண்ணுல இஸ்திகாமத்திற்கு ஒண்ணுல இஸ்திகாமத்து இல்லை. ஒன்னு வந்து புடுங்கி எறிய முடியாது, ஒன்னொன்னு வந்து காத்து தள்ளிட்டு போயிடும், ஒரு காத்துக்கு நிக்காது இன்னொன்னு. அப்ப நம்ம இடத்துல ஈமான் இருக்கிறது என்னமோ உண்மைதான், பார்த்தா எல்லாம் அப்படி இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அசைக்க வேண்டிய விதத்தில் அசைச்சா விழுந்துரும். எதுவும் நம்மளை அசைச்சு பார்க்காத அளவுக்கு இருந்தால்தான் அதுக்கு பேர் உறுதியான நம்பிக்கை. எதுவெல்லாம் நம்மளை அசைச்சு பார்க்கும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நீங்க தெரிந்து கொள்ளணும். நம்ம இந்த உலக வாழ்க்கையில வாழும் பொழுது அல்லாஹ் மேல கரெக்டா நம்பிக்கை எல்லாத்துக்கும் இருந்துகிட்டு இருக்கும். அது எப்ப ஆட்டம் காணும்னு கேட்டா, இந்த உலகத்துல சில சோதனைகளை நம்ம சந்திப்போம், இந்த உலகத்துல சில துன்பங்களை நம்ம சந்திப்போம். மனுஷன்னா துன்பத்தை சந்திச்சுதான் ஆகணும். என்னமாவது ஒரு துன்பம், என்னமாவது ஒரு சோதனை, என்னமாவது ஒரு பலாய், என்னமாவது ஒரு முசீபத்து, இது சந்திக்காத மனிதனே உலகத்துல கிடையவே கிடையாது. இப்ப இந்த துன்பங்கள் சந்திக்க சந்திக்க என்ன பண்றான்னு கேட்டா ஈமான் ஆடுது. ஒரு ஆள் மூத்தா போயிட்டாங்கன்னு வைங்களேன், நம்ம குடும்பத்தையே தாங்கி பிடிச்சுக்கிட்டு இருந்தார் ஒருத்தர், அவர் மண்டையை போட்டார். அவர் தான் அந்த குடும்பத்துக்கு பலமா இருந்தார், அவர் தான் அந்த குடும்பத்துக்கு ஆணிவேரா இருந்தார், அவருடைய வருமானத்தில் அந்த குடும்பமே வாழ்ந்து கொண்டிருந்துச்சு. அப்படிப்பட்டவர் இறந்துட்டார்னு சொன்னா அந்த குடும்பத்தில் உள்ள மற்றவங்களுடைய ஈமான் ஆடும். போயிட்டார், என்ன பண்றது, அல்லாஹ் மறந்துட்டு. அல்லாஹ் வந்து இன்னும் நம்மளை காப்பாத்துவான், அல்லாஹ் ஒரு வாசல் அடைச்சா 100 வாசலை துறக்குவாங்கிற நம்பிக்கை நமக்கு வர்றது இல்ல. நம்ம என்ன நினைச்சிருவோம், ஒரு மனைவி நினைக்குவா, இந்த மாதிரி போயிட்டாரு, அவர் போயிட்டா என்ன பண்ணுவேன், இதுக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கை இருண்டு போச்சு, ஆடி போச்சு ஈமான். இப்ப புருஷன் போன உடனே வாழ்க்கை ஆடி போச்சுன்னு நினைச்சா ஆடுறது ஈமான் தான் ஆடுதுங்க, வாழ்க்கை ஆடல, ஈமான் ஆடி போச்சு. அதே மாதிரி தகப்பன் போன மகன் ஆடுறான், எங்க அத்தா போயிட்டாரு என்ன பண்ணுவேன், எங்க அண்ணன் போயிட்டாரு என்ன பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சா அப்ப என்ன எதை நம்பல, அது வரைக்கும் கரெக்டா எல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தான். அது வரைக்கும் டெஸ்ட் பண்ணி பார்க்கல, அசைச்சு பார்க்கல. ஒரு மௌத்தை கொடுத்து அசைச்சு பார்த்த உடனே அசையுது, ஆட்டி பார்த்த உடனே ஆடுது. இன்னும் கொஞ்சம் வேகமா அத்தா மௌத்தா போய் அடுத்த வாரம் அண்ணன் மௌத்தா போடாரு வைங்க, முடிஞ்சு விழுந்துரும். முடிஞ்சு வச்சா கதை. ஒரு குடும்பத்துல முதல்ல அத்தா மௌத்தா போயிட்டாரு, மூத்த அண்ணன் மூத்த மகன் மௌத்தா போயிட்டான். இப்ப என்னவாக, முக்காவாசி இப்படி ஆடி உழுப்பு வாப்பான்னு இருக்கு, இன்னொன்னு மண்டையை போட்டு பொத்துன்னு விழுந்துரும். அல்லாவா இவெல்லாம் அல்லாவா, நான் எவ்வளவு அல்லாவுக்கு இன்னும் பெரிய சேவை செஞ்ச மாதிரி, நான் எவ்வளவு தொழுது இருக்கிறேன், நான் எவ்வளவு நோன்பு வச்சிருக்கிறேன், எனக்கு போய் இப்படி வரலாமா, என்னை போய் எல்லாம் இப்படி பண்ணிவிட்டானே அப்படின்னு சொல்லி ஈமான் ஆடி போயிடுது. அப்ப ஈமான் இருக்குதா இல்லையாங்கிறத வந்து எப்ப தெரியும்னு கேட்டா, அசைச்சு பார்க்கும் போது அசையாம இருக்குதா, புயல்ல விழாம இருந்தா தான் ஸ்ட்ராங்காய மரம் நிக்குன்னு அர்த்தம். புயலே வரலன்னு சொன்னா முருங்கை மரமும் ஒண்ணுதான், அது புளிய மரமும் ஒண்ணுதான். புயல் வரும்பொழுதுதான் இது முருங்கை மரம் இது புளிய மரம்னு தெரியும். புயல் வந்து ஒரு ஆட்டு ஆடணும்னு உழுந்துரும், உழுவுற கொஞ்சம் பார்த்தா எல்லாம் ஒன்னதான் தெரியும். நிக்குத நின்று தாக்கு பிடிக்குத, அப்படி தென்றல் தாளாட்டும் பொழுதெல்லாம் நிற்பாங்க, அந்த சுகமான இது கிடைக்கும் போதெல்லாம் நின்று பிடிப்பாங்க. புயல் வரும்போது பிறண்டும், எல்லாம் பிறலுமா, எது ஆழமா கீழே வரைக்கும் வேறு ஒன்று நிக்கிறதோ அது நிற்கும், எது மேல அப்படி லேசு மாசா ஊண்டிக்கிட்டு நிக்கிறதோ பொத்துன்னு விழுந்துரும். அப்ப நம்ம ஈமான் எங்க ஆட்டம் காணும்னு கேட்டா, நம்முடைய குடும்பத்தில் ஒரு இழப்பு ஏற்படும் பொழுது நம்முடைய ஈமான் ஆட்டம் காணும். ஒரு நபர் ஒரு உசுறு போகும் பொழுது நம்முடைய பொருளாதார நஷ்டம் வருதுன்னு வைங்க, ஆள்லாம் ஒண்ணும் போகல, இந்த கடையிலையும் நஷ்டம், மளிகை கடையில பார்த்தா கணக்கு பார்த்தா 5 லட்சம் ரூபாய் அடி விழுந்துருச்சு. சரி ஜவுளி கடை 10 கடை இருக்கு அவனுக்கு, ஜவுளி கடை கணக்கை பார்த்தா அதுல ஒரு 10 லட்சம் ரூபாய் காணாம். அப்புறமேல நகை கடைக்கு போய் பார்க்கறான் வரிசையா, என்ன செய்வான் இவன் நிலை எப்படி இருக்கும், ஒழுங்கா தான் வந்து தாராந்தர் மூலம் கொடுத்துட்டு இருப்பான். கொடுத்தவன என்ன ஆச்சு, நல்லா தான் செஞ்சோம், அள்ளிலி கொடுத்தோம்டா, இந்த மாதிரி எல்லாம் மளிகை கடையில ஒண்ணுமெல்லாம் வாங்கிட்டானே,
ஜவுளிக்கு நான் என்ன பண்ணுவேன் எடுத்து தலைவர் கை வைக்கிறானே முடி வச்சுக்கத. அப்ப பொருளாதார நஷ்டங்கள் வரும் பொழுது, இழப்பு வரும் பொழுது பெரிய அளவுல வரணும்னு தேவையில்லை. சாதாரண ஆட்களுக்கு எடுத்துக்கிறோமே, 1000 ரூபாய் சம்பளம், ஒரு வேலையில் இருக்கிறான், வேலை விட்டு விட்டாங்க, அடுத்த வேலை கிடைக்க மாட்டேங்குது, இப்ப ஆடி போயிருவான் ஆளு. 1000 ரூபாய் சம்பளம் வந்துகிட்டு சோத்துக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும்போது வரைக்கும் அவன் பாட்டுக்கு நோம்பு வைப்பான், கிளீனா ஓடிட்டு இருக்கும், தஸ்பீஹ் செய்வான், எல்லாம் செய்வான். இந்த வேலை போச்சுன்னு வைங்க, போங்கடா எவ்வளவு தொழுது என்னத்தை கண்டோம், சோத்துக்கு நான் அடுத்த வேலைக்கு என்ன செய்யறது முடிஞ்சு வச்சா கதை. அப்ப இந்த பொருளாதாரத்துல அடி விழுந்தாலும் ஆடுது, இதெல்லாம் ஆடக்கூடாது, அதுக்கெல்லாம் எல்லாம் மருந்து சொல்லி தர்றான். இதை தெரிஞ்சுக்கிட்டு போறதுக்காக நம்ம வரல, இப்படி எல்லாம் ஆட விடாம செய்யறதுக்கு என்ன செய்யணுங்கிற பரிகாரம் அந்த மார்க்கத்தில் இருக்குது. முதல்ல எப்படி எல்லாம் ஆடுறோம்னு முதல்ல தெரிஞ்சுக்கிறோம். அப்ப உசுறு போனா ஆடுறோம், காசு பணத்தை இழந்தா என்ன செய்யறோம், ஆடுறோம், பயிர் பச்சைகள் கருவி போச்சுன்னு வைங்க, அப்ப என்ன செய்யறோம், ஆடுறோமா இல்லையா? இத அல்லாஹ்வே சொல்லி காட்டுறான். இதெல்லாம் ஏன் செய்யறோம் தெரியுமா? வல நபுலுவன்னக்கும், நிச்சயமாக உங்களை நாம் சோதித்து பார்ப்போம், புயலை விட்டு சோதிச்சு பார்ப்போம், மரம் உழுவுதா இல்லையான்னு பார்ப்போம். எப்படி சோதிச்சு பார்ப்போங்கிற அல்லாஹ், பிஷையின் மினல் ஹௌஃப், ஓரளவு பயத்தை உண்டாக்கி சோதிப்போம், பயத்தை உண்டாக்குவான் அல்லாஹ். எதிரிகள் என்ன செய்வான், நம்மளை பயம் காட்டுவான், போலீஸ்ல பிடிச்சி விட்டுருவேன், உன்னை கொலை பண்ணி போடுவேன், தலை எடுத்து போடுவேன், பல மாதிரியான பயங்கள். இந்த மாதிரி பயங்களை கொண்டு உண்மை என்ன செய்வோம், சோதிச்சு பார்ப்போம். ஒரு ஜூவை, பசியை கொண்டு சோதிச்சு பார்ப்போம். சாப்பாட்டுக்கு வெளியே இருக்காது, இருந்த வாசல் அடப்பட்டு போயிடும், வேலை இருக்காது, அவனுக்கு கடன் தர மாட்டான், வீட்டுல அடுப்புல போன போட்டு தூங்கும். அப்ப அந்த மாதிரியான பசியை கொண்டு உங்களை நாம் சோதித்து பார்ப்போம். வனக்ஸிம் மினல் அம்வால், இருக்கிற செல்வங்களை குறைத்து சோதிப்போம். நல்ல செல்வத்தை கொடுப்போம், கொடுத்துட்டு அதை குறைச்சு என்ன செய்வோம், சோதிச்சு பார்ப்போம். பொருள்களை மட்டுமா குறைக்குவோம், ஒரு அன்புசி உயிர்களையும் குறைக்குவோம். குடும்பத்தில் 4 மெம்பர் இருப்பீங்க, 3 பேர் எடுத்துருவோம், ஒரு ஆள் தான் மிச்சமா இருப்பான். அப்போ உயிர்களை பறித்து என்ன செய்வோம், சோதிச்சு பார்ப்போம். அல்லாஹ் சொல்றான், இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லல. நீ இஸ்லாத்துக்கு வந்த உடனே ஒருத்தனுமே சாவ மாட்டீங்க, இஸ்லாத்துக்கு வந்த உடனே எல்லாம் பணக்காரன போயிருவீங்க, இஸ்லாத்துக்கு வந்த உடனே தொட்டதெல்லாம் பொண்ணுதான், அப்படியா? கிடையாது. உன்னை சோதிச்சு பார்ப்போம், காசை பறிக்குவோம், உயிரை பறிக்குவோம், துன்பங்களை தருவோம், சோதனைகளை தருவோம். இப்படி எல்லாம் சோதித்து பார்க்கும் பொழுது நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறை என்ன? வபஷ்ஷிரி ஸாபிரீன், இந்த துன்பங்கள் நேரும் பொழுதெல்லாம் யார் சகித்துக் கொள்கிறார்களோ, சபுர் செய்கிறார்களோ, பொறுமையோடு அதை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு நபியே நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள். யாருக்கு நற்செய்தியா? இதெல்லாம் ஏற்பட்ட உடனே அல்லாஹ் எதுக்கு ஏற்படுத்துறான்? நீங்க எவ்வளவுக்கு உறுதியா நிக்கிறேன்னு டெஸ்ட் பண்றதுக்கா. அவனுக்கு எல்லாம் தெரியும், சபையில ப்ரூவ் பண்ண எல்லாரும் தெரியற மாதிரி, அதுக்காக வேண்டி என்ன செய்யறான், சோதிச்சு பார்க்கறான். அப்ப யார் சபரோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள். அல்லாஹ் சொல்லிட்டான். சபரோட இருக்கிறேன்டா என்ன, சபருண்டா என்ன? நான் சபரோட இருக்கிறேன், ஒன்னு சபராயிருமா? சபரோட இருக்கிறது, பொறுமையோட இருக்கிற என்ன? அல்லாஹ் அதை வளர்க்கிறான். அல்லதீன இதா அசாபத்துஹும் முஸீபத்துன், பொறுமையாளர்கள் யார் என்று சொன்னால், தங்களுக்கு ஒரு துன்பம் ஏற்படும் பொழுது காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், தங்களுக்கு துன்பம் நேரும் என்று சொன்னால் என்ன சொல்லுவாங்க? நாங்களே அல்லாஹ்வுக்குரியவர்கள். வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்களே அவனிடத்தில் செல்லக்கூடியவர்கள் என்று யார் சொல்கிறார்களோ அவர்களுக்கு நற்செய்தி. விஷயம் வழங்குதா? இப்ப நம்ம வீட்டுல அத்தா மூத்தா போயிட்டார், நம்ம என்ன நினைக்கணும், இவர் மட்டும்தானா, நாமளே அல்லாஹ்வுக்கு உள்ள ஆளு, நாளைக்கு நம்ம போயிருவோம். அதான் அதுக்கு அர்த்தம். சபுர் செய்யறதுன்னா எப்படி சபுர் செய்யணும்? எதுவும் நிரந்தரம் இல்ல, யாரும் நிரந்தரம் இல்ல. அத்தா மூத்தா போயிட்டாரா, நாளைக்கு நம்ம மூத்தா போவேன், மூத்தா போனது நிரந்தர பிரிவா? நிரந்தர பிரிவு இல்ல. இன்னா இலைஹி ராஜிஊன், திரும்ப அவனிடத்துல எல்லாரும் செல்லக்கூடியவர்களா இருக்கிறோம், அங்க அத்தா பார்ப்போம். இன்னைக்கு அத்தா மூத்தா போயிட்டாரு, நாளைக்கு நம்ம மூத்தா போவோம், 2 பேரும் போய் சந்திக்க போறோம். இது என்னடா பெரிய விஷயம், இது வெளியூருக்கு போயிருக்காரு, சம்பாதிக்க போயிருக்காரு, போ சவுதிக்கு போனா உட்காந்து 6 மாசம் கழுவிக்கிட்டு இருப்ப, புறப்பட்டு போற அன்னைக்கு லேசா ஒரு கவலை இருக்கு, அவ்வளவுதானே? அது மாதிரி நினைச்சுக்கிட்டு போங்களான்ல. ஏன்னா மூமின் ஆகிரத்தை நம்புறோம்ல, திரும்ப உயிர்ப்பிக்கிற நம்புறமா இல்லையா? எங்க போயிட்டான்ற வேற வேற மார்க்கங்கள்ல எங்க போனான்னு தெரியாது, இஸ்லாத்துல எங்க போனான்னு தெரியுதுல. என்னுடைய கண்ட்ரோலுக்கு வந்துட்டாருப்பா அவரு, நான் பத்திரமா வச்சிருக்கிறேன், நீனு வா, 2 பேரும் சந்திச்சுக்கிறங்க. அப்ப அல்லாமல் நமக்கு நம்பிக்கை, உறுதியான நம்பிக்கை இருந்தாலும் தன்னால வந்துடும். அதை நெசமாவே நம்புறோன்னு வைங்க. பொண்டாட்டி மூத்தா போனா என்ன, புருஷன் மூத்தா போனா என்ன, பொண்டாட்டி போய் பார்க்க போறோம், என்னது புருஷனை போய் அனுப்பி வச்சிருக்கிறோம் ஒரு இடத்துக்கு, போய் பார்க்க போறோம், பாதுகாப்பான இடம்,
இதையெல்லாம் விட சுத்தமான இடம், பிரச்சனை இல்லாத இடம், அப்படி ஒரு இடத்துக்கு நம்ம அனுப்பி வச்சிட்டோம்னு நினைச்சோம்னா ஒரு கவலையும் வராது. இப்ப கவலை எல்லாம் போச்சு பாருங்க. இதான் சபுருங்கிற. சபுருன்னா என்ன? இன்னால் இல்லாஹி, நாங்களே அல்லாஹ்வுக்கு சொந்தம், சொந்தமானவன் சொந்தமானதை எடுத்துக்கொண்டான். இன்னால் இல்லாஹிக்கு என்ன அர்த்தம்? சும்மா இன்னால் இல்லாஹின்னு சொல்றதால விளங்கி சொல்லணும். இன்னால் இல்லாஹி, நாங்களே அல்லாஹ்வுக்கு சொந்தம். ஓ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்களும் அங்க போக போகிறோம். 5 லட்சம் ரூபாய் நஷ்டமா போச்சு. ஓய் 5 லட்சம், நாங்களே அல்லாஹ்வுக்கு சொந்தம், நாங்களே அவன்கிட்ட போக போறோம். அந்த 5 லட்சம் பெரிய விஷயமா? நம்மளே இங்க இருந்துட போறோம், இந்த இன்னும் கொஞ்ச நாள் நாளைக்கு நாளை கழிச்சு போக போறோம் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னு வைங்க. இதுதான் சபுர். இப்படி நினைத்து விட்டீர்களே ஆனால் நீங்க ஆடலன்னு அர்த்தம், நீங்க கவலைப்படலன்னு அர்த்தம், உங்களுடைய ஈமான் அசையலன்னு அர்த்தம், உங்களுக்கு சொர்க்கத்தை கொண்ட நற்செய்தி இருக்குன்னு அர்த்தம். பஷிரி சாபிரி, பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள். எப்படிப்பட்ட பொறுமையாளர்கள்? அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபத்துன் காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹ்வுக்கு நாங்கள் உரியவர்கள், அல்லாஹ்விடமே செல்லக்கூடியவர்கள் என்று சொல்கிறார்களே, அவர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள். அதோட நிக்கல. உலாயிக்க அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா, அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய அருள்களும் பேரருளும் இருக்கிறது. வ உலாயிக்க ஹுமுல் முஹ்ததூன், அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் அல்லாஹ் சொல்லிவிட்டான். அப்ப இந்த சோதனைகள்லாம் வரக்கூடிய நேரத்தில் நம்ம என்ன நினைச்சிட கூடாது? முடிஞ்சிருச்சு நினைச்சிட கூடாது. இதுதான் அடிப்படை. சோதனைகள் வரக்கூடிய நேரத்தில் எல்லாம் இதெல்லாம் விட இதெல்லாம் நடக்கக்கூடியது. அல்லாஹ்வுக்கு அந்த அவனுடைய உரிமையான பொருளை அவன் எடுத்துக்கிட்டான். நமக்கு இதில் எதுவும் சொந்தம் கிடையாது. இந்த கடை நமக்கு சொந்தம் இல்லை, நம்ம அத்தா நமக்கு சொந்தம் இல்லை, நம்ம பொண்டாட்டி நமக்கு சொந்தம் இல்லை, நம்ம புள்ள நமக்கு சொந்தம் இல்லை. இப்போ தன்னுடைய மகன் மௌத்தா போகும்போது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகன் மௌத்தா போகும்போது ரசூல் அழுகுறாங்க. அழுகும்போது என்ன சொல்லிக்கிட்டு அழுகுறாங்க? இன்ன லில்லாஹி மா ஆத்தா, அல்லாஹ் கொடுத்தவனுக்கு எடுக்கிறதுக்கு உரிமை இருக்குன்ட்டாங்க. கொடுத்த சொல்லிக்கிட்டு தான் அழுகுறாங்க. அழுவும் போது கூட அவன் தான் கொடுத்தான், கொடுத்தவனுக்கு எடுக்கிற உரிமை இருக்கிறது அப்படின்னு சொல்லி கொண்டுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அழுததை நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம என்ன பண்றோம்? அந்த உலகத்துல துன்பங்கள்லாம் வரக்கூடிய நேரத்தில் ஒண்ணும் இல்லாம போச்சு எல்லாம் போச்சே இப்படி சொல்லக்கூடாது. அதுக்குத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய நம்பிக்கையை வலுப்படுத்துவதற்காக வேண்டி ஏராளமான அறிவுரைகளை நமக்கு சொல்லி காட்டுறாங்க. பாருங்க, ஒரு உயிரை நம்ம பறி கொடுத்துறோம், உயிரை பறி கொடுத்துறோம்ல, இதுல சபூர் செய்வதனால் நமக்கு சொர்க்கம் கிடைக்கிறது ஒண்ணு. ரெண்டாவது சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய மூமினான ஒரு அடியான், அல்லாஹ் சொல்வதாக ஹதீஸ் குதுசி, என்னுடைய மூமினான ஒரு அடியானுக்கு ரொம்ப விருப்பமான ஒருவரை நான் கைப்பற்றி விட்டால், ஒருத்தனுக்கு விருப்பமான ஆள் யாரு? புள்ள விருப்பமானவனா இருக்கலாம், அல்ல பொண்டாட்டி விருப்பமா இருக்கலாம், அல்ல பொண்டாட்டி புருஷன் விருப்பமா இருக்கலாம், அம்மா விருப்பமானவங்களா இருக்கலாம், அத்தா விருப்பம். ஒரு ஆளுக்கு வித்தியாசப்படும், ஆளுக்கு ரொம்ப விருப்பமான ஆளுங்கிறது வித்தியாசப்படும். ஒரு உலகத்தில் எல்லாத்தையும் விட அம்மாவை நேசிப்பாரு, ஒருத்தர் உலகத்தில் எல்லாத்தையும் விட அத்தாவை நேசிப்பாரு, ஒருத்தர் உலகத்தில் எல்லாத்தையும் விட பொண்டாட்டி நேசிப்பாரு, உலகத்தில் எல்லாத்தையும் விட ஒருத்தர் பிள்ளைய நேசிப்பாரு. யார் உங்களுக்கு ரொம்ப நேசமா இருக்கிறாங்களோ அவர்களை நான் கைப்பற்றி கொண்டேனையானால், அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு ரொம்ப யார விரும்புறீங்களோ, உலகத்தில் யார் ரொம்ப அதிகமா விரும்புறீங்களோ அதை நான் கைப்பற்றி கொண்டேனையானால், நீங்கள் அதை சகித்தும் கொண்டீர்களேயானால் அதுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? சொர்க்கத்தை தவிர வேற கூலியே கிடையாது. என்ன வேணாலும் நீ ஒழிஞ்சிட்டு போ, சிறுக்கு மட்டும் வைக்காம இரு. இதை சகிச்சுக்கிற பாரு. அத்தா மூத்தா போன பிறகு கூட அத்தா தானங்க பெண்ணுங்கிறதுனால நான் உசுரை விட மேல நினைக்கிறேன், அதுக்கு மேல இல்லை என்னுடைய இறைவன். நீ அந்த இடத்துல என்ன முடிவுக்கு வந்துடுற? என்னுடைய இறைவனுக்கு என்னுடைய அத்தாவை எடுக்கிற உரிமை இருக்குது, அவன் தான் கொடுத்தான். என் இறைவனுடைய தீர்ப்புக்கு எதிராக நான் மறுபேச்சு பேச மாட்டேன், என்னை படைச்ச ரப்புல் ஆலமீன் எடுத்த முடிவுக்கு எதிராக நான் வாய் திறக்க மாட்டேன் அப்படின்னு ஒருத்தன் இருந்தான்னு சொன்னா அவனுக்கு சொர்க்கத்தை கொடுக்கறதுல என்ன அதுல ஆட்சேபனை இருக்க முடியும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யகூலுல்லாஹு தஆலா, அல்லாஹ் சொல்கிறான், மாலி அப்தில் மூமினி இந்தி ஜஸாவுன் இதா கபல்து ஸஃபியஹு மின் அஹ்லி துன்யா, துன்யாவுல உள்ளவர்கள்ல ரொம்ப விருப்பமான ஒருவரை நான் கைப்பற்றி கொண்டேனேயானால், ஒரு மூமினான அடியானிடமிருந்து கைப்பற்றி கொண்டேனேயானால், சும்ம ஹத்தஸபஹு, பிறகு அதை அவன் சகித்தும் கொண்டானேயானால், சகித்துக் கொள்ளணும். கைப்பற்றினவன சொர்க்கம் கிடைக்காது. கைப்பற்றினவன அல்லாஹ் உனக்கு கண் இல்லையா, நீ எல்லாம் ஒரு கடவுளா, எங்க அத்தா தான் உனக்கு கிடைச்சாரா, முடிஞ்சு வச்சுக்காத. அப்ப கிடைக்காது சொர்க்கம். எப்ப கிடைக்கும்? சும்ம ஹத்தஸபஹு, எவன் அதுல உறுதியாக சகித்துக் கொள்கிறானோ அவனுக்கு கூலி இல்லல் ஜன்னா, சொர்க்கத்தை தவிர வேற கூலியே கிடையாது. ஓடுற வேணாண்டல் வரட்டி விட்டுருவான்ல, ஓடு உள்ள சொர்க்கத்து நீ அப்படி அது சொர்க்கத்தை தவிரங்கிறாங்க. சொர்க்கத்தை தவிர வேற ஒண்ணு உனக்கு கிடையாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ் சொன்னதாக இது சஹீஹுல் புகாரியில இடம்பெற்றிருக்கிற ஒரு ஹதீஸ். அதே மாதிரி சொல்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு மனிதன் ஆணோ பெண்ணோ
3 குழந்தைகளை பறி கொடுத்து விட்டார்கள். முத புள்ள பிறக்குது, மூத்தா போச்சு. அடுத்த புள்ள அது மூத்தா போச்சு. இன்னொரு புள்ள அது மூத்தா போச்சு. இதெல்லாம் மூத்தா போன பிறகு இன்னால் இல்ல அல்லா நாடுனது நமக்கு நம்ம கையில் என்ன இருக்கு? நம்மளா தயாரிக்கிறோம், ஃபேக்டரி வச்சா தயாரிக்கிறோம். அவனா உசுர கொடுக்குறான், அவன் நினைச்சா தக்க வைக்குவான், அவன் நினைச்சா எடுத்துக்கிறான், நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டாங்களே. ஆனால் அப்ப சொர்க்கத்து தகலல் ஜன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 3 குழந்தைகளை ஆணோ பெண்ணோ தாயோ தந்தையோ பறி கொடுத்து விட்டு சபுர் செய்தார் மணிஹத்த சப சலாததம் மின் சுல்பிஹி தகலல் ஜன்னா. 3 குழந்தைகளை பறி கொடுத்து யார் பொறுமையோடு இருந்து கொள்கிறார்களோ அவர்கள் சொர்க்கத்தில் நுழைவார்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப ஒரு பெண்மணி எந்திரிச்சு இப்ப காலத் இம்ராத்துன் அபிஸ்னானி 2 பிள்ளைய பறி கொடுத்து பொறுமையா இருந்தா சொர்க்கம் கிடைக்காதான்னு கேக்குது அம்மா. அந்த அம்மா 2 பிள்ளைய பறி கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். 3 பிள்ளைய பறி கொடுத்தால் சொர்க்கம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்கல்ல. ஒரு அம்மா எந்திரிச்சு கேட்குது 2 பிள்ளைக்கு அப்படிங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க அபிஸ்னானி 2 தான் போ, 2 பிள்ளைய பறி கொடுத்தாலும் சரி, எத்தனை கணக்கு இல்ல, அந்த சபுர் தான் கணக்கு, போ அதுக்கும் சொர்க்கம் தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அந்த பொம்பளை வந்து ஒரு குழந்தைன்னு சொல்லி கேட்கல, ஒரு குழந்தைய பறி கொடுத்தா என்ன கிடைக்கும் கேட்கல. பிற்காலத்தில் அந்த அம்மா சொல்லுது, ஒரு குழந்தைய பறி கொடுத்தால் என்னன்னு நான் கேட்காம விட்டனே, அதை கேட்டிருந்தா அதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரிஞ்சிருப்பேனே அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. இது சுனன் நசையில இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ். இப்ப என்ன இதுல பாக்குறோம்? ஒரு குழந்தை இறந்து போச்சுன்னவுடனே கடவுளை ஆட்டம் காணும். குழந்தை இறந்தவுடனே அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறானா சந்தேகம் வந்துடும், நமக்கே சந்தேகம் வந்துடும். குழந்தை கொடுத்தவனுக்கு எடுக்கிற உரிமை இருக்குங்கிற நம்பாட்டி அதுக்கு பெரிய ஈமானா ஆடி போச்சுல. இப்ப அப்ப நம்ம என்ன வழங்கணும்? நமக்கு ஒரு துன்பம் நேரும் சொன்னா அது துன்பம் நீங்க நினைச்சிடக்கூடாது, ரிசர்வ் பண்றோம். நம்ம மனிதன் என்ன செய்யறான்? நாளைக்கு ஒரு நல்லது கிடைக்கிறதுக்காக வேண்டி இன்னைக்கு கஷ்டப்படுறானா இல்ல? உலகத்துல இருக்கிற கொஞ்சம் நெல், ஒரு மூட்டை நெல் வச்சிருப்பான், விதை நெல் இருக்கிற நெல், ஒரு மூட்டை நெல் இருக்கு, இதை கொண்டே மண்ணுக்குள்ள போடுறான், இழக்கிறான். எதுக்காக இழக்கிறான்? இருக்கிற சோறாக்கி தின்றுக்கலாம். அந்த நெல்லை கொண்டே வயல்ல கொண்டே கொட்டுறான், தண்ணியை ஊத்துறான். எதனால ஊத்துறான்? ஒரு நெல் 100 நெல் ஆகும்ல, எதனால கொடுக்குறான்? இருக்கிற சோத்துக்கு வச்சிருந்த விதை நெல்லை கொண்டு போய் வயல்ல கொட்டி தண்ணியை ஊத்துறான். பார்க்கும்போது இழப்பு மாதிரி தெரியுது, போயிருச்சே, உள்ள கொண்டு புதைச்சு விட்டோமே, மாட்டை விட்டு மிதிக்க விட்டுட்டோமே, கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு தெரியுது. ஆனாலும் கொண்டே கொட்டுறான். எது கொட்டுறான்? கொட்டுன்னு வரப்போகுதுல, வரும் 1 100 ஆகும்ல, அதுல 7 கதிர் வரும்ல, ஒரு கதிருக்கு 100 நெல் இருக்கும்ல, ஒரு 700 நெல் ஆயிடுச்சுல. அப்போ ஒரு நெல்லை போட்டோம்னு சொன்னா 700 நெல் கிடைக்குதுன்ற உடனே இப்ப இழக்கிறதுக்கு தயாரா இருக்கிறோமா இல்லையா? இதான உலகத்துடைய கணக்கு. சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறோமா இல்லையா? அப்ப சின்ன வியாபாரம் பண்ணி பெருசா சம்பாதிக்கிறோமா இல்லையா? சின்ன கஷ்டப்பட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, நமக்கு நாளை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சிலது விடுறோமா இல்லையா? அப்ப நம்ம மனிதனுடைய உள்ளத்துல என்ன இருக்குன்னு கேட்டா, சின்னது போட்டு பெருசு கிடைச்சா, 1 போட்டு 100 கிடைச்சா அந்த 1 போடுவதற்கு தயங்க மாட்டேங்கிறான், 1 இழக்கிறது கவலைப்பட மாட்டேங்கிறான். அதே லாஜிக்கு தான் எல்லாம் சொல்றான். என்ன சும்மா போடுற, உன் பிள்ளைய பறி கொடுத்தனா 1 ஆக்கிற போறேன்னா, பிள்ளைய பறி கொடுத்தது சபர் பண்ணா என்ன வச்சிருக்கிறேன் பாரு, என்ன வச்சிருக்கிறேன். உனக்கு எந்த கண்களும் பார்த்திராத இன்பம், எந்த காதுகளும் கேட்டிராத இன்பம், எந்த வாயும் வர்ணிக்க முடியாத இன்பம், அந்த மாதிரி ஒரு இன்பமான சொர்க்கலோகத்தை உனக்கு சித்தப்படுத்தி வச்சிருக்கும் பொழுது இதெல்லாம் நீ இழந்தா இப்ப என்னங்கிற? இதெல்லாம் சகிச்சுக்கிட்டா என்ன? நீ உலகத்துல 1 நெல்லை போட்டு அழிச்சிட்டு 100 நெல் காத்துக்கிட்டு இருக்கிறே இல்லையா? அது மாதிரி காத்துக்கிட்டு இருந்தா என்ன? வீணாக்கலையப்பா. உனக்கு கஷ்டத்தையே கடைசி வரைக்கும் எழுதி வச்சா நீ கவலைப்படு. இது அற்பமான சின்ன கஷ்டம், ஒரு விவசாயி படக்கூடிய கஷ்டம். விவசாயி வயல்ல நட்டுட்டு அந்த உழுதுட்டு கஷ்டப்படுறான், அந்த கஷ்டம் தான் இது. பிறகு அறுக்கும் போது அவனுக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியை பார்க்கணுமே. அந்த நாத்தை அறுத்து கதிர் அறுத்து அதை போரடிச்சு சாக்கில் கட்டி வண்டியில ஏற்றிக்கிட்டு போகும்போது ஒரு விவசாயிக்கு ஏற்படும் சந்தோஷம், அதையெல்லாம் விட கோடி மடங்கு பெரிய சந்தோஷத்தை நீ அடைய போற. அப்படிங்கிறதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, உயிர் இழப்பா கவலையே படாத, யார் பண்ணாலும் பரவாயில்லை, நமக்கு இதுக்கெல்லாம் அங்க கணக்கு இருக்கு, நம்ம அமலே செய்யலைங்க. இதுல ஒரு வேடிக்கை பாருங்க, அவர் செத்துக்கு நம்ம கூலி தரலாமா? ஒரு கூலின்னு சொன்னா நம்ம ஏதாவது செஞ்சது கூலி தந்தா ஒரு நியாயம் இருக்குது. நம்ம ஒண்ணுமே செய்யவே இல்லை, அவர் செத்தார் அவ்வளவுதான். அவர் செத்ததுக்கு நமக்கு ஏன் கூலி தரணும்? அந்த சபருக்கு தான் கூலி, சகிச்சுக்கிறதுக்கு கூலி. கூலி எதுக்கு? சகிச்சுக்கிறதுக்காக கூலி. அப்ப நமக்கு வந்து அல்லாஹ் ஒரு கிஃப்ட் தர்றான், ஒரு ஆளை எடுக்க விட்டு நமக்கு என்ன பண்றான்? அல்லாஹ் சொர்க்கத்துக்கு போற வாசல் லேசாக்கி விடுறான். எவ்வளவோ அமல் செஞ்சாலும் கிடைக்காத சொர்க்கம் இந்த சபூர்ல கிடைச்சு போயிடுது, இந்த ஒரு சகிப்புத்தன்மையில கிடைச்சு போயிடுது. சொர்க்கத்துக்கு கொடுத்த ஒரு விளையாண்டு போயிட்டு போவேன். இப்ப நம்ம ஈமான் ஆடுமா?
ஆடாது. அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நம்முடைய உறுப்புகள், உதாரணமா ஒரு மனிதனுடைய உறுப்புல அவனுக்கு விருப்பமானது எது? எது? கண்ணு. மனிதனுடைய உறுப்புகள்ல அவனுக்கு ரொம்ப விருப்பமானது எதுன்னு கேட்டா கண்ணு தான். கண்ணுக்கு நிகரா எதுவுமே கிடையாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல்லாஹ் சொல்வதாக, இதா அகல்து பஸர அப்தி, என்னுடைய அடியானுடைய பார்வையை நான் எடுத்து விட்டால், ஒரு குருடனா இருக்கு, அதுக்காக ஈமான் இலக்கு தேவையில்லை. அல்ல பார்வை இருந்து பார்வை இழந்துட்டான், அதுக்காக ஈமான் இலக்கு தேவையில்லை. கிட்னி நல்லா செயல்பட்டுக்கிட்டு இருந்த கிட்னி அவுட் ஆயிடுச்சு, அதுக்காக கவலைப்பட தேவையில்லை. நல்லா இருந்த கை ஆக்சிடென்ட்ல போயிடுச்சு, அதுக்காக கவலைப்பட தேவையில்லை. போனா இப்ப என்ன? போனா என்னடா எவ்வளவு நாளைக்கு போயிட போதுங்கிற? 40 வயசுல போனா இன்னொரு 20 வருஷம் உலகத்துல வாழ போறான். அது 20 வருஷம் தானப்பா. அப்புறம் சூப்பர் கை வரப்போகுது, அதுக்கு மேல என்னென்னமோ அல்ல தர போறான். அதை விளங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதா அகல்து பஸர அப்தி, என் அடியானுடைய பார்வையை நான் எடுத்து விட்டால், ஃபஸபர, எடுத்த பிறகு அவன் பொறுத்து கொண்டால், வஹத்தஸப, மறுமையில் அதுக்கு நன்மையை எதிர்பார்த்தால், ஃபஇவலுஹு இந்தி அல் ஜன்னா, அவனுக்கு என்னிடத்தில் உள்ள பிராய சித்தம் என்ன தெரியுமா? சொர்க்கம்தான். உன் கண்ணை எடுத்தல்லப்பா, கண்ணு நம்ம கண்ணை எல்லாம் எடுத்து விட்டான். என்னடா எனக்கு மட்டும் இவ்வளவு பேர் கண்ணை வச்சுட்டு எனக்கு மட்டும் இல்லாம ஆக்கிவிட்டியே? இந்த கண்ணு உள்ளவன் 1000 வருஷம் அமல் செஞ்சா கூட சொர்க்கத்துக்கு கேரண்டி கிடையாது. கண்ணை இழந்தவன் சபுர் செஞ்ச சொர்க்கம். யாரு இதுல பாக்கியசாலி? துன்பத்திற்கு ஆளானவர்கள் தான் பாக்கியசாலி. நீங்க விளங்கணும். கண்ணு இருக்குது, இந்த கண்ணை கொண்டு அவ்வளவு அக்கிரமம் பண்ணுவோம், அவ்வளவு அநியாயம் பண்ணுவோம். அட அநியாயமா பண்ணல, அம்மல்லையே மூழ்கி திளைக்கிறேன் வையி, சொர்க்கத்துக்கு கேரண்டி உண்டா? யாருக்கு உண்டு? எவன் இந்த கண்ணை இழந்துட்டான் அவனுக்கு உண்டு. எதனால உண்டு? பொறுத்துக்கிறதுனால. யாரெல்லாம் உன் கண்ணு நீ எடுத்துட்ட, இதனால என்ன கஷ்டம் வந்தாலும் சகிச்சுக்கிறேன், எனக்கு சொர்க்கம் தரேன் இருக்கிறீங்கள, அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு பொருளே கிடையாது, இதெல்லாம் ஒரு இழப்பே கிடையாது, இதெல்லாம் ஒரு துன்பமே கிடையாது அப்படின்னு ஒருத்தன் சொல்லிட்டான்னு சொன்னா அவனுக்கு சொர்க்கம் கிடைக்கும்னா, நமக்கு என்ன இழப்பு வந்தா நமக்கு என்னங்க? என்ன இழப்பு வந்தா என்ன வந்துட்டு போகுது? அப்படி சொல்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் சொல்றாங்க பாருங்க, ஒரு முஸ்லிமுக்கு மா யுசீபுல் முஸ்லிம மின் நஸபின் வலா வஸபின் வலா ஹம்மின் வலா ஹுஸுனின் வலா அதன் வலா கம்மின் ஹத்த ஷௌகத யுஷாகுஹா இல்லா கஃபரல்லாஹு பிஹா மின் ஹதாயாஹு. அது உறுப்பு போறது மாத்திரம் இல்ல, இந்த அற்பமான துன்ப துயரங்கள் மனித வாழ்க்கையில வரும். போய்கிட்டே இருப்போம், ஒரு கல்லை விட்டு எரிஞ்சிருவாங்க, மண்டையில் லேசா காயம் பட்டுரும், பெருசா ஒன்று உறுப்பு சேதம் அடைஞ்சிடாது, சின்ன காயம் ஏற்பட்டு போயிடும். அறுவாள் எடுத்து வெட்டிட்டு போயிடுவாங்க, கையில ஒரு சின்ன சிராய்ப்பு ஏற்பட்டு போயிடும், பிளேடு போட்டு போயிடுவாங்க, அதுல ஒரு கிராச் ஆகி போயிடும். இப்படி ஏதோ ஒரு துன்பங்கள் மனிதனுக்கு ஏற்படும். சின்ன கவலை, சின்ன சின்ன துயரங்கள் இதெல்லாம் ஏற்படும். இதெல்லாம் ஏற்பட்டா கூட நீ கவலைப்படாத, இதுக்கு என்ன செய்யும்? இதுல ஒரு கயிறு எல்லாம் வச்சிருப்பான் அப்படி நினைக்கணும். என்ன கயிறு வச்சிருப்பானா? நம்மளை அறியாம தப்புகள் செய்யறோம், நிறைய தப்புகள் செய்யறோம். அந்த தப்புகளுக்கு நம்ம தௌபா செய்யாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தௌபா செஞ்சுட்டு தப்பு செய்யறோம், அப்ப நம்முடைய தவறுகளை நம்மளே மறந்துருப்போம். இப்போ உதாரணமா இன்னைக்கு ஒருத்தர் 30 வயசுல உள்ளவர் திருந்துறாருன்னு வைங்க, அவர்கிட்ட நீ 15 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் உள்ள தப்பெல்லாம் லிஸ்ட் போட்டா போட தெரியுமா? அவருக்கு யாவும் வருமா? அவருக்கு வராது. பெருசா செஞ்ச ஒரு 4-5 யாவும் வரும். சின்ன சின்னதா பண்ண குசும்பு, கோல் சொன்னது, இதெல்லாம் அவருக்கு யாவும் ஒரு 1000 கோல் சொல்லியிருப்பாரு. யார் யாரெல்லாம் நீங்க கோல் சொன்னீங்க லிஸ்ட் போடுங்க பார்ப்போம். உங்க லைஃப்ல நம்ம யார் யாரெல்லாம் கோல் சொல்லியிருப்போம் உங்களால சொல்ல இயலாது. யார் யாரையெல்லாம் புறம் பேசி தெரிஞ்சதானே மன்னிப்பு கேட்பீங்க? எத்தனை பேரை புறம் பேசுனீங்க சொல்லுங்க பார்ப்போம். உங்களால சொல்ல முடியாது. எத்தனை பேரை கொன்றீங்கன்னு சொல்லுவான், பெரிய தப்பு சொல்லுவான், 4 தலை எடுத்து ஞாபகத்துக்கு இருக்கு. பெரிய பெரிய விஷயங்கள் அது 1-2 தான் செஞ்சிருப்பான், சின்ன விஷயங்கள் 1-2 செஞ்சிருப்பான், கணக்கு வழக்கே இருக்காது. அப்ப அந்த தப்புக்கெல்லாம் நம்ம எப்படி தௌபா செய்யறது? அல்லாஹ் வந்து கயிறை நாடி, இவன் இந்த மாதிரி 10 பேரை கோல் சொல்லிட்டான், இதுக்கெல்லாம் மிதிக்கிறான் நரகத்துக்கு போயிடுவான் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்வானா, சின்ன சின்ன துன்பத்தை கொடுப்பானா. அந்த துன்பம் அதுக்கு ஈக்குவல் பரிகாரம். அங்க போட்டு மிதிக்கிறதுக்கு மேல அங்க மிதிச்சு போறான்ல. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா, காலில் தைக்கிற முள் வரைக்கும். ஒரு முள் தைக்குது, நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், இது இந்த அளவுக்கு ஒரு தப்பு நம்ம பண்ணிருப்போம், இந்த முள் தைக்கிற அளவுக்கு ஒரு தப்பு பண்ணிருப்போம், அங்க ஒரு முள்ளை விட்டா நம்ம தாங்க முடியாது, இங்க விட்டுட்டு போறோம், போயிட்டு போகுது. அப்படிங்கும் பொழுது அது அழிஞ்சு போயிருதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதாவது காலில் தைக்கிற முள் உள்பட அவங்களே சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, மா யுசீபுல் முஸ்லிம மின் நஸபின், ஒரு முஸ்லிமுக்கு ஏற்படுகிற பெரிய கஷ்டம், ஒலா வசபின் சின்ன கஷ்டம், ஒலா ஹம்மின் பெருங்கவலை, ஒலா ஹுஸ்னின் சிறுகவலை, ஒலா அதன் மன வேதனை, ஒலா ஹம்மின் ஒரு கவலை, ஹத்த ஷௌகத்தை யுஷாகுஹா, காலில் தைக்கிற முள்ளு,
இது எது ஏற்பட்டாலும் இல்லா கஃபரல்லாஹு பிஹா மின் ஹதாயாஹு, அவனுடைய பாவங்களை அல்லாஹ் அதன் மூலம் அழிக்கிறான், பாவத்திற்கு பிராயச்சித்தமாக்குகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க ஓத கிடைக்கான்னு அர்த்தம். அதுக்கு என்ன அர்த்தம்? இங்கேயே அல்ல, இங்க உள்ள எவ்வளவு தாங்கிட்டு போயிடலாமங்க. இங்க ஒருத்தர் 2 அரை அரைஞ்சா தாங்கிட்டு போயிடலாம், இங்க 2 குத்து குத்திட்டு போனா தாங்கிட்டு போயிடலாம். அங்க நமக்கு வந்து பரிகாரம் ஆயிருமே, அது அங்க ஒண்ணுமில்லாம போயிருமே. அப்ப நம்மள அறியாம எவ்வளவு தவறுகள் செஞ்சிருப்போமே, அதுக்கு பரிகாரமாகத்தான் இதெல்லாம் ஏற்படும் நினைச்சா கீழே விழுந்தாலும் அல்லாஹ் திட்ட மாட்டான். போய்கிட்டு படிதல் கீழே விழுந்துருவான், மண்டை உடைஞ்சிரும். இந்த விழுந்துச்சுல எத்தனை பாவத்தை கழிச்சிட்டீங்களா தெரியல, மண்டையில் விழுந்துருங்க. இப்ப இதுல என்ன, இது பெரிய கவலைப்பட வேண்டியது இல்ல. சரி, ஏதோ சில தப்புகள் பண்ணிருப்போம் நம்மள அறியாம, அதுக்கு அல்லாஹ் பிராயச்சித்தமாக்கி லேசாக்கிட்டான். இதே மாதிரி அங்கதிக்கப்பட நம்ம தாங்க முடியுமா? இப்படி எல்லாத்துலயுமே ஒரு எது நடந்தாலும் சரி, வாழ்க்கையில கீழே விழுந்தாலும் சரி, ஒருத்தன் அடிச்சாலும் சரி, உதச்சாலும் சரி, மிதிச்சாலும் சரி, அவதூறு சொன்னாலும் சரி, நம்மளை துன்புறுத்தினாலும் சரி, நம்மளை வந்து மனவேதனைப்படுத்தினாலும் சரி, எது நடந்தாலும் சரி எல்லாம் நன்மை. இப்ப எப்படி நம்ம ஈமான் ஆடும்? அதான் அதுல ஒரு கிடைக்குன்னு நினைச்சா ஆடாதுங்க, ஒண்ணு கிடைக்கணும்னு நினைக்கிறோம். இழப்புன்னா இழப்புக்கு பிறகு ஒண்ணு வருவது நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஒவ்வொரு இழப்புக்கு பின்னாடி இன்னொன்னு இருக்குது, பெருசா இருக்குது. திருக்குரான் தமிழாக்கம் தயாராகிவிட்டது. 8வது பதிப்பு. அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குரான் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மோன் பப்ளிகேஷன்ஸ், நம்பர் 83/3, மூர் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. அதை நீங்க யாவும் வச்சுக்கிட்டீங்கன்னு வைங்க, எந்த இழப்பும் உங்களை ஆட்டி படைக்காது, அசைக்கவே முடியாது. இன்னும் சொல்ல போனா பெருமா வறுமை அடுத்து நம்மளை ஆட்டி படைக்கிறது என்ன? வறுமை. வறுமைன்றவன் நம்ம என்ன பண்றோம்? பெருமையா போச்சு, மற்றதெல்லாம் கூட விட்டுறான் மனுஷன், வேற வேற பாக்கியத்தெல்லாம் விட்டுறான். காசு மட்டும்தான் இவனுக்கு பெருசா ஈமான் அசைக்குது. உசுறு போனா கூட அசையாதுங்க. எதுல ரொம்ப அசைஞ்சிடும்? ஈமானு. காசுல ரொம்ப அசைஞ்சிடும். அல்லாஹ் அப்படி சொல்லி காட்டுறான் குர்ஆன்ல, அம்மல் இன்சானு இதா மபுத்தலாஹு ரப்புஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு ஃபயகூலு ரப்பி அஹானன். ஒரு மனிதனை சோதிக்கும் முகமாக அல்லாஹ் அவனுடைய ரிஸ்கை சுருக்கி விட்டான் என்று சொன்னால் ஃபயகூலு ரப்பி அஹானன், என்னுடைய ரப்பு என்னை கேவலப்படுத்தி விட்டானே, என்னை இழிவாக்கிட்டானே, மக்கள் மத்தியில் என்னை மட்டம் தட்டி விட்டானேங்கிறானா. காசுக்கு மட்டும்தான். இந்த ரிஸ்க்கு குறைச்சான்னு வைங்க, வேற என்னத்தை குறைச்சாலும் அவனுக்கு பெருசா தெரியாது. இந்த ரிஸ்க்கு குறைஞ்சிடக்கூடாது. மூளையே இல்லாம களிமண்ணை வச்சா கூட தாங்கிக்கிறமா. ஆனா பங்களா இருக்கணும். பங்களாவையும் கொடுத்து மண்டையில களிமண்ணையும் கொடுத்தா ஓகே. அவனுக்கு எதான் திருப்தி அடிக்குது? அவனுக்கு திருப்தி என்ன? 2 கையையும் எடுத்துவிட்டு 4 அரண்மனை கொடுத்து அவனுக்கு போதும். இந்த கை அவனுக்கு பெருசா தெரியாது. அரண்மனையில் இருக்கிறேன்ல அது எனக்கு போதும்ல, மைனர் சீன் போட்டிருக்கிறேன்ல அது போதும்ல, அப்படி நினைக்க ஆரம்பிச்சிருவான். அப்ப இந்த மனிதன் வந்து மற்ற எல்லாத்தையும் விட இந்த பொருளாதார இறக்கம் இருக்குல்ல, அதுதான் அவனை ஈமான் ரொம்ப ஆட்டி படைக்குது. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க? குர்ஆன்ல அல்லாஹ் முதல்ல கேரண்டி தர்றான். ரிஸ்க்குங்கிறதுப்பா வாழ்வதற்கு தேவையான ரிஸ்க் இருக்குல்ல, அதுக்கு நான் கேரண்டி. உன்னை வாழ்வதற்கு தேவையானதுக்கு வந்து நான் பொறுப்பேற்றுக்கிட்டேன். நீ செல்வத்தை குவிச்சு அலங்காரத்துக்கு வச்சுக்கிற பாரு, அதை பொறுத்த வரைக்கும் அது நல்லவன் கெட்டவன் பார்த்து நான் தர்றதில்லை. ஆனா வாழ்வதற்கு தேவையான அளவு இருக்கு பாரு, அதுல வந்து நான் யாருக்கும் குறைய வைக்கல. உமாமின் தாபத்தின் ஃபில் அர்லி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. உலகத்தில் உள்ள பூமியில உள்ள எந்த ஊர்வனவாக இருந்தாலும் சரி, மனுஷனா இருக்கட்டும் புழு பூச்சியா இருக்கட்டுமே, அதற்கு ரிஸ்க் அளிக்கிற பொறுப்பு என்னை சேர்ந்தது. அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ரிஸ்க் அளிக்கிறது ஏன் வேலைப்பா, அதுக்கு மேல கிடையாது. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? விசாலமான ரிஸ்க்கு, குறைந்த ரிஸ்க வச்சுக்கிட்டு அல்லாஹ்வை எடை போடுறீங்க. நிறைய பணம் கொடுத்துட்டான்னு சொன்னா அவனுக்கு என்னமோ பெரிய அருள் செஞ்ச மாதிரியும், பணத்தை குறைச்சிட்டான்னு சொன்னா அவன் அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு உரிய மாதிரி நீங்க நினைக்கிறீங்க. அல்லாஹ் அதை பத்தி என்ன சொல்றான்? அல்லாஹு யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷாஉ வ யக்திர். அல்லாஹ் வந்து நாடியவர்களுக்கு ரிஸ்க வந்து விசாலமா தர்றான், நாடியவர்களுக்கு சுருக்கிறான். நல்லவன் கெட்டவங்கிற அடிப்படையில் இல்ல. ரிஸ்க தருவதுல நிறைய ரிஸ்க் கொடுத்தா நல்லவனா? அப்ப ஃபிரௌன் தான் உலகத்துல ரொம்ப நல்லவன். ஏன்னா அவனுக்கு ரொம்ப அல்லாஹ் கொடுத்திருந்தான், உலகத்திலேயே பெரிய ஆட்சியை கொடுத்திருந்தான். நான் தான் கடவுள்னு சொல்ற அளவுக்கு ஆட்சியை கொடுத்திருந்தான். அப்ப ஃபிரௌன் தான் உலகத்தில் நல்லவனா? காசு ஒரு அளவுகோலா? அதுக்காக வேண்டி காசு கொடுத்தவன் கெட்டவனா? சுலைமான் நபிக்கு அல்லாஹ் நிறைய கொடுத்திருந்தான், அப்படியே கொடுத்திருப்பான்ல. நல்லவர்களுக்கும் செல்வத்தை கொடுப்பான், கெட்டவனும் கொடுப்பான். நல்லவர்களை ஏழையாக்கி வச்சிருப்பான்,
ரசூலுல்லாஹ் ஏழையாக்கி வச்சிருந்தான். அது மாதிரி ஒரு கெட்டவனை நினைஞ்சிருக்கிறான், ஏழையாக்கி வச்சிருப்பான் அல்லாஹ். அதனால அந்த காசை கொண்டு நீங்க நல்லவன் கெட்டவனை தீர்மானிக்காதீங்க. வாழ்வதற்கு தேவையானதுக்கு அல்லாஹ் கேரண்டி. எந்த அளவுக்கு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டா சொல்றாங்க, நீங்கள் பறவை இருக்கல, பறவை, லவ் அன்னக்கும் தத்தவக்கலுன கமா தத்தவக்கலு துயூர், பறவைகள் தவக்கல் வைக்கிற மாதிரி நீங்கள் தவக்கல் வைத்தீர்களேயானால் அவற்றுக்கு ரிஸ்க் அளிப்பது போல அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க் தருவான். பறவைகள் பறந்து செல்வதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? கூட்டிலிருந்து வெளியே செல்லும் பொழுது ஒட்டிய வயிறோடு செல்லும். கூட்டில இருந்து பறந்து போமா, காலையில வயிற்றுல ஒண்ணுமே இருக்காது. மணி பர்ஸ் எடுத்துட்டு போவோமா, செக் புக் எடுத்துட்டு போவோமா? ஒண்ணும் கொண்டு போவாது, வெறுமனே போவோம். அப்ப போயிட்டு என்ன செய்யும், திரும்பி வரும்போது இப்படி இருக்கும். அந்த பறவையுடைய எடை 100 கிராம் இருக்குங்க, அது வயிற்றுல 200 கிராமுக்கு தொங்கும். பார்த்துருக்கிறீங்களா? வயிறு அது அதை விட பெருசா இருக்கும். இப்படி தொங்கி போய் தின்னுட்டு வரும். அதுக்கு எல்லாம் கொடுக்குறானப்பா, உனக்கு தர மாட்டான். அது என்ன ரூபாய் எடுத்துட்டா போகுது, ரிஸ்க்கு ஏன் பொறுப்பு, நான் தருவேன். ஆனா அந்த மாதிரி நம்பிக்கை வச்சு பாரு. அது நம்பிக்கை வைக்கிற மாதிரி அல்லாஹ் ரிஸ்க்க தருவான். ரிஸ்க்குக்காக வேண்டி எவன்ட்டையும் பணிய மாட்டேன், ரிஸ்க்குக்காக வேண்டி பல்ல காட்ட மாட்டேன், ரிஸ்க்குக்காக வேண்டி கொள்கையை விட மாட்டேன், ரிஸ்க்குக்காக வேண்டி ஹராம செய்ய மாட்டேன், ரிஸ்க்குக்காக வேண்டி எவன்ட்டு கை கட்டி நிக்க மாட்டேன், ரிஸ்க்குக்காக வேண்டி நான் மார்க்கத்தை விட மாட்டேன்னு இருந்து பாரு. அப்படி இருந்து பார்த்தேன்னு சொன்னா ஒரு ஹராம செய்ய சொல்ற, ஒரு கடையில நிக்கிற, கடையில வேலை செஞ்சுட்டு இருக்கிற, நீ 950 போடுப்பாங்கிறாரு முதலாளி. 100 1 கிலோவுக்கு உள்படி 50 போட்டு நிறுத்து கொடுங்க பாரு. நீ ரிஸ்க் அவன் தரான்னு நினைக்கிற. இப்ப போட்டா நாய் கடை கொடுக்கணும், வெளியே பார்ப்போம். தூக்கி எறிஞ்சிட்டு இந்த அக்கிரமத்தை நான் செய்ய மாட்டேன்னு வெளியே வந்து பாரு. வெளியே வந்தா தவக்கல் இருக்குன்னு அர்த்தம். நீ ரிஸ்க் தரவன் இல்லடா, அல்லாஹ் இந்த வழியில நீ ரிஸ்க் சம்பாதிக்கிறேன். நீ அல்லாஹ் ஹராமாக்குனதை செய்ய சொன்னா செய்ய மாட்டேன்னு வெளியே வந்து பாரு. பறவைக்கு தர்ற மாதிரி எல்லாம் ரிஸ்க் தருவான். நீ அதெல்லாம் சேர்ந்து உடந்தையா இருந்துட்டு சுருட்டும் போது வெளியே தூக்கி போட்டுருவான். உன்னைய 100 ரூபாய்க்கு பாக்கெட்ல வச்சிருப்ப, அதுக்காக உன்னை நீக்கி இருப்பான். அப்ப ரிஸ்க் தரேன்னு கேட்க கூடாது. நீ பறவை வைக்கிற மாதிரி தவக்கல் வைக்கணும். எப்ப வைக்கணும்? அவன் செய்யற தப்புகளுக்கு, அவன் செய்யற அநியாயங்களுக்கு உடந்தையா இல்லாம அந்த நேரத்தில் தூக்கிட்டு போட்டு வெளியே வந்தேன்னு சொன்னா அப்ப நீ அல்லாஹ் மேல நம்பிக்கை வைக்கிற, ரிஸ்க்கு நம்பிக்கை வைக்கிற. ரிஸ்க் அவன் ராசிக்காவன் அப்படி நம்பி வெளியே வந்தால் பறவைக்கு ரிஸ்க் தரக்கூடிய ரப்புல் ஆலமீன் உனக்கு தருவான், நினையாப்புறத்தில் தருவான், கற்பனை செய்து பார்க்க முடியாத வகையில தருவான். கண்டுகிட்டு இருக்கிறான் அவன் ரிஸ்க் தர்றது மெத்தட் இருக்க. சுப்ஹானல்லாஹ், நம்ம அறிவுக்குள்ள எட்டவே எட்டாது. இந்த பாலைவனம் ஒண்ணு உதாரணம். சவுதி அரேபியா நினைச்சு பார்த்தாலும் நம்ம ஆச்சரியப்படுறோம். சவுதி அரேபியாவுல என்ன வளம் இருக்குது? புல் இருக்கா, பூண்டு இருக்குதா, நெல் இருக்குதா, தக்காளி இருக்கா, உருளைக்கிழங்கு இருக்கா, ஆப்பிள் விளையுமா? ஒண்ணு விளையாது. அந்த மண்ணு ஒண்ணுக்கு லாயக்கு இல்லாத மண், குடிக்க தண்ணி கூட கிடையாது. அந்த மாதிரியான ஒரு மண். அப்படிப்பட்ட மண்ணுல ஒண்ணும் கிடைக்காதுன்னு உலகம்லாம் நினைக்கிறான். ஏன்டா கிடைக்காது, இங்க வர்றான்னு சொல்லி உலகத்தை அவன் ஆட்டி படைக்கிறான். இன்னைக்கு அவன் பேரலுக்கு 500 ரூபாய் ஏத்தனா உலகமே ஆடுது. வழங்குதா? அவனுக்கு அந்த குருடாயில கொடுத்து பெட்ரோலை கொடுத்து அல்லாஹ் என்ன செய்யறான், உலகத்தை அவங்க கொண்டு போட்டுருக்கான். அவன் 2000 ரூபாய் பேரலுக்கு ஏத்தனான்னு வைங்க, அவ்வளவுதான். உலகமே ஸ்தம்பிச்சு இப்படி கதிகலங்கி நிக்குது. நாடு எங்க பார்த்தா ஆட்டோ ஸ்டேக்கு, பஸ் ஸ்டேக்கு, லாரி ஸ்டேக்கு, அவளையும் ஒரு உத்தரவு அவன் செஞ்சுட்டு போயிடறான். அப்ப இது அல்லாங்கிறது. அப்படிலாம் தருவான். நீங்க நினைக்கிற வழியெல்லாம் தரணும்னு கிடையாது. கடையில சம்பளத்துக்கு தான் தெரியும், வியாபாரம் பண்ண தான் தருவான். இந்த வேலையை விட்டா நமக்கு எப்படி கிடைக்கும், தூக்கி போட்டாங்க நம்ம யார்கிட்ட போய் நிக்கிறது? நீ நம்பி பாரு, நம்பி பாரு, தருவான். அல்லாஹ் தந்துகிட்டு இருக்கான். யார் யாருக்கு நாய் பண்ணிக்கு தரக்கூடிய அல்லாஹ் மனுஷனுக்கு தர மாட்டானா? ஒரு மூமினுக்கு தர மாட்டானா? கழுதைக்கு எல்லாம் கொடுக்குறானுங்க. பன்றிக்கு ரிஸ்க் கொடுக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் உனக்கு தர மாட்டானா? எறும்புக்கு தர ரப்புல் ஆலமீன் உனக்கு தர மாட்டானா? அப்ப நம்ம நம்பணும், நம்புறது இல்லை. அப்ப இந்த ரிஸ்க்குகள்ல நமக்கு குறை வரும்பொழுதுதான் ரொம்ப ஆடி போயிடுறோம். வறுமை அப்படி ஆட்டுது. என்னடா அல்லாஹ் அப்படி என்ன பண்ணிட்டேங்கிறான். அப்படி நினைக்க கூடாது. இந்த வறுமைக்கும் நமக்கு என்ன இருக்குது? நன்மை இருக்கிறத வழங்கணும். வறுமை நமக்கு இருந்தா கூட நமக்கு நன்மை இருக்குது. அதுக்கு சான்றாகத்தான் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம பெரிய பாக்கியசாலிகளுங்க. நமக்கு ஒரு சுலைமான் நபியை காட்டியிருந்தான்னு வைங்க, நமக்கு நபியை சுலைமான் நபி அனுப்பியிருந்தான்னா நம்ம என்ன பண்ணிருப்போம்? இங்க பாரு, அவர் பாட்டு ஜாலியா வாழ்ந்துட்டு போயிட்டாரு, அரண்மனையில் நம்மளை இப்படி விட்டாரு நினைக்குவோம். நம்ம பெரிய பாக்கியசாலி. சுலைமான் நபி உம்மத்தை விட நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தா இருக்கிறோமே பெரும் பாக்கியசாலிகள். நம்ம யார் மிகச்சிறந்தவர் நினைக்கிறோமோ அவர் சாப்பாட்டுக்கு லாட்டரி அடிச்சார், அவர் ஒருவேளை கஞ்சிக்கு லாட்டரி அடிச்சார், அவருக்கு ஒழுங்கான ட்ரெஸ் இல்ல, அவருக்கு ஒழுங்கான வீடு இல்ல, ஒழுங்கான வசதி வாய்ப்புகள் தளவாடங்கள் இல்ல, அவருடைய சமுதாயத்துக்கும் இல்ல, அந்த காலத்துல வாழ்ந்த சமுதாயத்துக்கு இல்ல. அவ்வளவு பெரிய கஷ்டத்தில் எந்த அளவுக்குன்னு சொன்னா பாருங்க, சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய சஹாபி. அவர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய பாதையில முதல்ல ரத்தம் சிந்தினது
எலக்ட்ரிக் பில் கட்டணுமா, பாசனம் நிறைய போடுங்க. அப்ப அல்லாஹ்வுடைய பாதையில முதலில் ரத்தம் சிந்தியவன் நான் தான் அவர் சொல்றார். ஏன்னா அல்லாஹ்வுடைய பாதையில அம்பால் எரியப்பட்டு உஹது பத்ர் போர்ல காயமடைஞ்சு நான் தான் முதல்ல அல்லாஹ்வுடைய பாதையில அம்பினால் தாக்கப்பட்டு தியாகம் செய்தால் நான் தான் அவர் சொல்றார். ஆனால் நாங்கள் எங்களுடைய ஆரம்ப காலத்தை நினைத்து பார்க்கிறேன். ரசூலுல்லாஹ்வோடு போர் செய்யும் பொழுது மரத்தினுடைய இலைகள் இருக்கு பாருங்க, இதுதான் எங்களுடைய உணவு. ரசூலுல்லாஹ்வோடு பல போர்களை சந்தித்திருக்கிறோம். அப்ப எங்களுடைய உணவு என்ன? இல்லா வரக்கு ஷஜர், மரத்தின் இலைகளை தவிர வேறு இல்லை. அதுக்கு ஒரு ஆதாரம் வர காட்டுறாரு. எந்த அளவுக்கு என்று சொன்னால், நாங்கள் பல நாட்கள் ஆடு, நம்ம மனுஷன் மலம் கழிக்கிறான்ல, மனுஷன் மலம் கழிக்கிற அது ஒரு டைப்பா இருக்கும். ஆடு மலம் கழிக்கிறது எப்படி கழிக்கும்? விட்டையா கழிக்கும். இந்த இலை சாப்பிட்டா அப்படித்தான் வரும். இந்த இலைதலை சாப்பிடுறது பூரா என்னவாங்க, அது வந்து புழுக்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் வந்து அதனுடைய கழிவுகள் வெளியாகும். ஒரு சொல்றாரு, இந்த குழம்பு நமக்கு இதெல்லாம் சேர்க்கறதுனால அப்படி விட்டே வரமாட்டேங்குது. அரிசி, பருப்பு, மசாலா, மிளகா, மல்லி, சீரகம் எல்லாம் சேர்க்கறதுனால அது வேற மாதிரி மிக்ஸ் ஆயிடுது. அவங்களுக்கு அதெல்லாம் சேர்க்க முடியல. வெறும் இலைய திங்க முடியுமாங்க? இலைய நாங்க திண்டோம். அதனால நாங்கள் பல நாட்கள் புழுக்கைகளாகத்தான் மலங்கழிச்சோம். மலங்கழிக்க மாட்டோம், புழுக்கெல்லாம் வெளி போடுவோம். மனுஷன் புழுக்க போட்டாங்கிற வரலாறுக்கு சொந்தக்காரன் நாங்கள். அப்படிப்பட்ட வறுமையை சந்திச்சாங்களே, அது அப்படி கண்ணு முன்னாடி நிப்பாட்டினா நம்ம இதெல்லாம் வறுமையா? இந்த நிலைக்கு இலை திங்கிறாள் ஒரு ஆள் சொல்லுங்க பார்ப்போம். நான் இலை தாங்க சாப்பிட்றேன், ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றேன், ஒரு ஆள் சொல்லுங்க பார்ப்போம். ஒருத்தனமா இருக்கிறோமா? அப்ப இந்த வறுமையெல்லாம் நம்மளை ஆட்டிடக்கூடாது. இதுக்கு மேல லட்சம் மடங்கு வறுமையை சந்தித்துட்டு கூட அவங்க அந்த அசைக்க முடியாத ஈமானோடு இருந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வரலாறுகளை எல்லாம் நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சஹாபாக்களுடைய வாழ்க்கையில கிடைக்குது. அப்ப சொல்றாங்க, இன்னும் கேளுங்க. ஒருத்தர் வர்றார், ரசூலுல்லாஹ்ட்ட வர்றார், அல்லாஹ்வுடைய தூதரே இன்னில உஹைப்புக்க, உங்களை நான் விரும்புறேங்கிறார். ஒரு சஹாபி வந்து உங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேங்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சொல்றது ஒழுங்கா யோசிச்சு சொல்லு, சிந்திச்சு தான் சொல்றியா அப்படிங்கிறாங்க. ஆமா, சிந்தனை தான் சொல்றேன், உங்களை நான் நேசிக்கிறேன் அப்படிங்கிறாரு. அவர் டெஸ்ட் பண்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 3 தடவை சொல்றாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ என்னை விரும்புறது உண்மையா இருந்தால் வறுமைக்கு தயாராகிக்கொள். நீ என்ன வார்த்தை சொல்ற, உனக்கு முடியுமாப்பா? என்னை விரும்புறேங்கிறிய, என்னை எல்லாத்துக்கும் மேல நேசிக்கிறதா இருந்தால் ஃபக்ருக்கு, வறுமைக்கு இப்போதே தயாராகிக்கொள். ஏன் தெரியுமா? பள்ளமான இடத்தை நோக்கி நதிகள் ஓடி வருமே, அந்த மாதிரி என்னை உண்மையாக நேசிக்கக்கூடியவர்கள் நோக்கி வறுமை ஓடி வரும். அப்ப வறுமை ஓடி வர்றது கெட்டதுக்கு அடையாளம் இல்ல, நல்லடியார்களாக திகழ்வதற்கு அடையாளம், மறுமையில் அதிகம் பாக்கியம் பெறுவதற்கான அடையாளம். அதனால இந்த கஷ்டங்களுக்கு நீ வந்து தயார் சொன்னா நீ நேசிட்டு போ. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்ன சொல்ற நீ, இதான்ப்பா நடக்க போகுது அப்படிங்கிறாரு. ஆனா அப்புறமா என்ன செய்யறாரு, நான் உங்களை நேசிக்கிறேங்கிறாரு. அதுக்காக நான் அம்மாடி வேணான்னு சொல்லல, அவரு நான் உங்களை நேசிக்கத்தான் செய்யறேன். நேசிக்கிறேன்னு என்ன அர்த்தம்? நீங்க சொன்ன வழியில முழுசா நான் நடை போட்டால் வறுமை வந்து என்னை வந்து விரட்டிக்கிட்டே வரும். பள்ளத்தை நோக்கி ஆறுகள் தண்ணீர் ஓடுவது போல நான் ஓடுவேங்கிறாரு. அதனால நம்ம என்ன விளங்கிற கூடாது, வறுமை வந்தவுன மோடி பயங்கரமான அல்லாஹ்வுடைய சோதனைக்கு ஆளாயிட்டமே, அல்லாஹ் நம்மளை கோவிக்கிறானா? உன் மேல கிருபை செய்யறான். எப்படி கிருபை செய்யறான்? இன்னும் சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை காட்டினான். சொர்க்கத்துல அதிகமானவர்கள் யார் இருந்தா தெரியுமா? ஏழைகள் தான் இருந்தாங்க. பணக்காரர்கள் வந்து நல்ல அந்தஸ்து அடைய முடியும். ஆனா பணத்தை கொடுத்தவர்கள்ல தேரக்கூடியவர்கள் எண்ணிக்கை குறைவா இருக்கும். 1000 பணக்காரர்கள்ல 2 பணக்காரர்கள் தேர்வது கஷ்டம். தேர்னா அவங்க தரஜா கூட. ஒழுங்கா தேறிட்டாங்கன்னு வைங்க, அவங்க தான தர்மம் அதெல்லாம் பண்ணி நம்மளெல்லாம் மேல போயிருவாங்க. ஆனா அந்த பணம் இருக்கு பாருங்க, மனுஷனை கெடுத்து நாசமாக்கிறோம். ஒண்ணு இல்லாத நமக்கு எவ்வளவு பாக்கியம் நினைக்கணுங்க. சில பேர் உங்களுக்கு கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கணும், நம்ம ஒரு கோடீஸ்வரனா இருந்தா அப்படின்னு கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க. உங்களுடைய எண்ணமெல்லாம் தப்புக்கு தான் போகும். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, நம்ம கோடீஸ்வரனா இருந்தா அப்படி கார் எடுத்துட்டு அங்கே போகணும், அமெரிக்காவுக்கு போகணும், பிரான்ஸுக்கு போகணும், இந்த உலகத்தெல்லாம் அப்படி என்ஜாய் பண்ணணும், இப்படிதான் உங்க மனசு ஓடும். இப்படி இல்லாம இருக்கும்போது கற்பனைகளே இப்படி ஓடுது, இருந்தா என்ன ஆகுறதுன்னு நெசமாவா எல்லாம் தந்துட்டான்னு சொன்னா நம்மளை எங்க கொண்டு நிறுத்திருக்கு? ஜினா, ஃபனா, தண்ணி, இலவு, வளாயுது, கெட்ட கூட்டாளி வந்து சேருவான். காசு இல்லாட்டி ஒரு போய் எட்டி பார்க்க மாட்டான். பணம் வந்தவன புதுசு புதுசா உறவு வரும், புதுசு புதுசா நண்பர்கள் வருவாங்க, புதுசு புதுசா என்ன தேவை பழக்கத்தை பழகி கொடுத்து நம்மள்ட்ட பறிக்கிறதுக்கு வருவாங்க. இதுல இருந்தெல்லாம் அல்லாஹ் நம்மளை காப்பாத்திக்கிட்டானு சொல்லி அதுல சந்தோஷப்படுங்க. சோத்து திங்கிறது தர்றானா, விடு, வாழ்க்கை இவ்வளவுதான் இது அப்படின்னு போய்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்றோம்லப்பா,
3 வேளை சோறு தரனால 2 வேளை கஞ்சி குடிக்கிறவங்கள விடு, அவ்வளவு போதும் நமக்கு. அதுக்கு மேல பெருசா வேண்டியதில்லை. அல்லாஹ்வா தந்தா விரட்ட வேணாம், அல்லாஹ் நமக்கு தராம இருக்கிறதுக்கா நீங்க கவலையெல்லாம் படாதீங்க. அது சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொர்க்கத்தை நான் எட்டி பார்க்கிறேன், ஃபரஐது அக்ஸர அஹ்லிஹா அல் ஃபுகரா, அதுல அதிகமானவர்கள் ஏழைகளாக இருக்க காண்கிறேன். நிறைய பேர் ஏழையா இருக்கிறாங்க. அதே மாதிரி வத்தராத்து பின்னார், நரகத்தை பார்க்கிறேன், அங்க அதிகமானவர்கள் பெண்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறாங்க. அப்ப அதிகமானவர்கள் சொர்க்கத்தில் போய் பார்த்தா ஏழை பணக்காரங்கிற வகையெல்லாம் பெர்சன்டேஜ் வருது. 100 ஏழைக்கு ஒரு 50 ஏழையாச்சும் சொர்க்கத்துக்கு போயிடுறான். ஒரு உதாரணம் நானா கணக்கு சொல்றேன், ரசூலுல்லாஹ் சொன்ன கணக்கு இல்ல, அந்த புரியறதுக்காக வேண்டி. ஆனா 100 பணக்காரனுக்கு 2 பணக்காரன் போக மாட்டாங்களாம். அந்த அளவுக்கு அதிகமான அளவுக்கு ஏழைகள் சொர்க்கத்துக்கு போறாங்க. அப்ப இந்த ஏழ்மை என்று அல்லாஹ் நமக்கு ஆக்கி வச்சிருக்கிறது நம்முடைய ஈமான சரிப்படுத்துறதுக்கு செய்யற ஒரு பாக்கியம் நினைக்கணும். அதனால இல்லையேங்கிறதுக்காக வேண்டி நம்ம நரகத்துக்கு போறவர்கள் ஆயிடக்கூடாது, இழந்துடக்கூடாது. இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனா கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு உங்களுக்கு தெரியும், அவர் ஒரு பெரிய தியாகி. அவர் சொல்றாரு, நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி ஹிஜ்ரத் செய்தவர்கள் நாங்கெல்லாம் செஞ்சோம். எங்கள்ல சில பேர் அந்த ஹிஜ்ரத் எதற்காக செய்தார்களோ அதை அடைந்து விட்டார்கள், அந்த லட்சியத்தை நினைஞ்சிட்டாங்க, அடைந்து விட்டார்கள். அதுல ஒருத்தர் தான் முஸாப் என்ற சஹாபி. முஸாப் இப்னு உமைர் பெரிய பணக்காரர். காலையில ஒரு சட்டை, மாலையில ஒரு சட்டை போடுவார். அவங்க அத்தா அந்த மாதிரி நகையிலேயே ஆம்பளை பிள்ளைக்கு நகையை அலங்கரிச்சு அழகு பார்த்தார். அப்படியான குடும்பத்தில் பிறந்தவர் இந்த இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டார். ஏத்துக்கிட்டு கடைசியான ஹிஜ்ரத் பண்றார், ரசூலுல்லாஹ்வோட சேர்ந்து ஹிஜ்ரத் பண்ணி மதீனாவுக்கு வந்துடுறார். அவர் போர்ல கொல்லப்பட்ட பிறகு, உஹது போர்ல கொல்லப்படுறார். கொல்லப்பட்டவன கப்பாபு சொல்றாரு, அவர் கஃபனுக்காக வேண்டி, கொல்லப்பட்டவர் கஃபன் அணிவிக்கணும் இல்லையா, அவர் கஃபன் துணியை நாங்க பார்க்கும் பொழுது அவர்கிட்ட இருந்த ஆடை எதுக்கு உதவுது, தலையை மூடுனா காலுக்கு பத்தல, காலை மூடுனா தலைக்கு பத்தல. அப்ப தலையை மூடி காலை புல் பூண்டுகளை போட்டு மறைச்சோம். பெரிய கோடீஸ்வர பரம்பரையில பிறந்த ஒருத்தர் அல்லாஹ்வுக்காக தியாகம் பண்ணிட்டு இப்படியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போனாரேன்னு சொல்லி ஹப்பாபு சொல்லிட்டு அழுகுறாரு. ஹப்பாபு, இன்னைக்கு பாருங்க எங்கள்கிட்ட எவ்வளவு காசு இருக்கு சொல்றாரு. அப்படியே எவ்வளவு காசு பணம் எங்கள்கிட்ட இருக்குது, அந்த மாதிரிலாம் இருந்து அவர் அவர் அறியாமல் கண்கள் கலங்குது. நாங்கள் எல்லாம் இந்த உலகத்துல எல்லாத்தையும் அனுபவிச்சு விட்டோம், செழிப்பான காலத்துல வாழ்றோம், இதோ மூளையில திருகமும் தீனாரும் குவிஞ்சு கிடக்கிறது, முசோ மாதிரி ஆட்கள் எல்லாம் எல்லாத்தையும் இழந்துட்டு போயிட்டாங்களே அப்படிங்கிறார். அப்ப இந்த வறுமைகள் வரும் பொழுது நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, நம்முடைய ஈமானை இழந்துடக்கூடாது. இது முக்கியமான விஷயம். அது போக இன்னொரு முக்கியமான விஷயத்தை கவனிச்சுக்கிறங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல யாரை ரொம்ப சோதிப்பான், இதன் வழங்கி ஈமானை ஸ்ட்ராங்படுத்திக்கிறதா இருந்தா அதுக்கு ஒரு முன்மாதிரி. இவ்வளவுக்கு கஷ்டத்தை அல்லாஹ் தர்றானோ அவ்வளவுக்கு நமக்கு வெற்றி இருக்கு, அவ்வளவுக்கு நமக்கு மறுமையில தரஜா இருக்கு. இவ்வளவு சிரமம் அந்த அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அம் ஹஸிபத்தும் அன் தத்குலுல் ஜன்னா, நீங்க சொர்க்கத்திற்கு சாதாரணமா நுழைஞ்சிரலாம் நினைக்கிறீங்களா அல்லாஹ் கேட்கிறான். நம்ம அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம், சொர்க்கத்துக்கு தானே, தொழுறேன்ல போயிருவேன், நோன்பு வைக்கிறேன்ல அதே போதும், அதெல்லாம் உண்டுதான், அது மட்டும்தானா இல்ல. அப்ப சொர்க்கத்துக்கு போறது லேசானது இல்ல. அல்லாஹ் கேட்கிறான், வலம்மா ஏத்திக்கும் மஸலுல்லதீன ஹலவு மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னர் சென்று விட்டார்களே அவர்கள் சந்தித்தது போன்ற துன்பங்கள் உங்களுக்கு வராமல். சொர்க்கத்துக்கு போறான்னு பாக்குறீங்களா, நீங்க சொர்க்கத்துக்கு போறதா இருந்தா அதெல்லாம் வரணும், அந்த பரீட்சையெல்லாம் தேரணும், அந்த டெஸ்ட்ல எல்லாம் நீங்க பாஸ் ஆகணும், அப்பதான் போக முடியும் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மஸ்ஸத்துஹுமுல் பஸா வல் லர்ரா, அவர்களுக்கு வறுமையும் துன்பமும் தொடர்ந்து வந்தன. முன்னாடி வாழ்ந்த சமுதாயத்திற்கு வறுமை துன்பம் எல்லாம் தொடருது. எந்த அளவுக்கு கேட்டா, அவர்கள் ஆட்டுவிக்கப்பட்டார்கள். எல்லா வகையும் ஆட்டி இந்த புயல்ல ஆட்டி வைக்கிற மாதிரி உதாரணத்தை காட்டுறான். அவர்கள் பல விதங்களிலும் ஆட்டுவிக்கப்பட்டார்கள். எந்த அளவுக்கு ஆட்டுவிக்கப்பட்டார்கள் என்றால், ஹத்தா யகூலர் ரசூல் வல்லதீன ஆமனூ மாஹு மதா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எப்போ வரும் சொல்ற அளவுக்கு இவ்வளவு அநியாயம், இவ்வளவு குடும்பப்படுத்துறாங்களே, இவ்வளவு துன்பப்படுத்துறாங்களே, இவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்களே, இவ்வளவு சிரமப்படுறமே, வீட்டை இழந்துட்டோமே, வாசலை இழந்துட்டோமே, எப்பதான் அல்ல அப்படின்னு கேட்கிற அளவுக்கு அவர்கள் எல்லாம் துன்பத்திற்கு ஆளானார்கள். அதெல்லாம் வராம சும்மா போயிடலாம் நினைச்சிட்டு இருக்கிறீங்களா அல்லாஹ் கேட்கிறான். இப்படிலாம் போக முடியாது. அப்ப இந்த சிரமங்களை எல்லாம் தாங்கிக் கொள்வது சொர்க்கத்திற்கு போவதற்கான ஒரு வழின்னு விளங்கிக்கிறோம். இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லி காட்டுறான், சுய்யினலின் நாஸ் ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிசாயி
والبنين والقناطير المقنطرة من الذهب والفضة والخيل المسومة والأنعام والحرث ذلك متاع الحياة الدنيا والله عنده حسن المآب. அழகான வசனம். இந்த உலகத்தில் வாழும் பொழுது மனிதனுக்கு மனைவி மக்கள், செல்வங்கள், தங்கம் வெள்ளியுடைய குவியல்கள், குதிரைகள், இன்னும் கால்நடைகள், விவசாய நிலங்கள், இவைகள் எல்லாம் அவனுக்கு ரொம்ப விருப்பமானதாக தெரிகிறது. தெரியுதா இல்லையா? நமக்கு 10 ஏக்கர் இருக்குது, 4 கார் வச்சிருக்கிறோம், 7 குதிரை வண்டி இருக்குது, 4 மாடு இருக்குது, அது அந்த பேங்க்ல இவ்வளவு இருக்குது, இந்த பேங்க்ல இவ்வளவு இருக்குது, அப்படி எல்லாம் இருந்தா நமக்கு ஒரு பெருமையா இருக்குது. அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், லாலிக்க மதாவுல் ஹயாத்தி துன்யா, இதெல்லாம் இந்த அற்பமான இந்த உலகத்தின் சுகபோக பொருள்கள். வல்லாஹு இந்தஹு ஹுஸ்னுல் மஆப், அல்லாஹ்விடத்துல இதை விட அழகான கூலிகள் இருக்கு. இதெல்லாம் என்ன? இதெல்லாம் ஒரு பொருளா? இதெல்லாம் ஒரு பாக்கியமான, இது எல்லாத்துக்கும் சாப்பிடக்கூடியது அல்லாஹ்விடத்துல இருக்குன்னு சொல்லி அல்லாஹ் நமக்கு ஆர்வம் ஊட்டுறான். அந்த உலகத்தினுடைய இந்த வறுமை நம்ம நாட்டை விட்டுறாதீங்க. எப்போதுமே வறுமைக்காக உங்க ஈமானை விட்டுவே செய்யாதீங்க. எவ்வளவு வறுமை வந்தாலும் சரி தாங்கிக் கொள்ளணும். அதே மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இன்னொரு இடத்துல, துபுல உன்னபி அம்பாலிக்கும் அம்புசிக்கும், உங்களுடைய பொருள்களில், உங்களுடைய உயிர்களில் நீங்கள் சோதனைக்கு உள்ளாக்கப்படுவீர்கள். ஒல தஸ்மா உன்ன மினல்லதீன ஊத்துல் கிதாப மின் கபலிக்கும் ஒமினல்லதீன அஷ்ரகு அதன் கசீரா, உங்களுக்கு முன்னர் வேதம் கொடுக்கப்பட்டார்களே அவர்களிடமிருந்தும் இணை வைக்கிற மக்களிடமிருந்தும் ஏராளமான பழிச்சொற்களை நீங்கள் கேள்விப்படுவீர்கள். ஒயின் தஸ்பிரு, நீங்கள் இதை சகித்துக் கொண்டீர்களேயானால், சபுர் செய்தீர்களேயானால், ஓ தத்தகு, நீங்கள் தக்வாவோடு இருந்தீர்களேயானால், இன்ன தாலிக்க மின் அஸ்மில் உமூர், அதுதான் உறுதியான நம்பிக்கை. இதெல்லாம் வரும். பல மாதிரியான பழிச்சொல்கள் சொல்லுவான், அவதூறு சொல்லுவான், அடிப்பான், உதப்பான், பொருளை பறிப்பான், எல்லாத்தையும் சபுர் செய்து கொள்ளணும். அப்படிங்கிற அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு இந்த திருமறை வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுகிறான். அதனால நம்ம என்ன விளங்கிட கூடாது, இந்த உலகத்தில் வரக்கூடிய துன்பங்கள், இந்த உலகத்தில் வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நம்முடைய மறுமை வாழ்க்கையை பாதிச்சிடும் நினைச்சிடக்கூடாது. இன்னும் தெளிவா சொல்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா அராதல்லாஹு பி அப்திஹில் கைர, அல்லாஹ் தன் அடியானுக்கு ஒரு நல்லது செய்ய நாடினால், நம்ம என்ன நினைக்குவோம்? நல்லது செய்ய நாடினா பணக்காரன் ஆக்கிறோம் நினைக்குவோம். இல்ல, இதா அராதல்லாஹு பி அப்திஹில் கைர, அல்லாஹ் தன் அடியானுக்கு நல்லது செய்ய நாடி விட்டான் என்று சொன்னால், அஜ்ஜலலகுல் உகூபத ஃபித் துன்யா, துன்யாவுல தண்டனை தருவான் அல்லாஹ். துன்யாவுல தண்டிக்கப்படுவதெல்லாம் அங்கே உள்ள தண்டனையில தப்பிக்கிறது விளங்கிக்கணும். யாருக்காச்சும் அல்லாஹ் நன்மையை நாடிட்டான்னு சொன்னா நமக்கு இந்த உலகத்தில் என்ன செய்வான்? 4 நாளை கவலைப்பட வைக்குவான். இந்த கவலை என்ன செய்யும்? அங்க உள்ள கவலையை போய்க்கப்படும். இங்க ஒரு கஷ்டத்தை தருவான், இது அங்க உள்ள துன்பத்தை போய்க்கிறோம். இங்க பல துன்பங்களை தருவான், அங்க உள்ள பல துன்பங்களை போய்க்கிறோம். அப்ப இந்த உலகத்திலேயே தண்டனையை விரைவாக தந்து விடுவான். ஒய்தா அராதல்லாஹு பி அப்திஹி ஷர்ர, ஒரு அடியானுக்கு அல்லாஹ் கெட்டதை நாடி விட்டான் என்று சொன்னால், அம்சக அன்ஹு பி தம்பிஹி, அவன் அந்த பாவத்தை தடுத்து நிறுத்தி வைத்துக் கொள்கிறான். ஒரு தண்டனை கொடுக்க மாட்டான். நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம்ல, அப்படி அக்குறம் பண்றான், மேல போயிட்டு இருக்கானடா, இன்னும் போகுதடா, எங்க ஏறான், 7 மாடி கட்டினானடா, அதை வாங்கிட்டான, இதை வாங்கிட்டானாம்ல, பாதி ஊர் அவனுக்காமல, இத்தனை ஏக்கர் இருக்காமல, தோப்பு தருவாமல, சொன்னமா இல்லையா? அதெல்லாம் என்னது? மிதி வாங்க, அங்க சேர்த்து வாங்க போறான்னு அர்த்தம். ஆமா, எல்லாத்துக்கும் சேர்த்து இங்க ஒண்ணு தண்டிக்க மாட்டேங்கிறானே. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உனக்கு காய்ச்ச வருத, காய்ச்ச ஜுரம், இது உன்னுடைய பாவத்தை குறைக்கும்ங்கிறாங்க. நமக்கு ஜுரம் வருதுங்க, ஜுரம் வர்றது நரகத்தினுடைய வேதனைக்கு பதிலா அது மாதிரி ஈக்குவலான ஒரு சின்ன ஒரு கோடியில ஒரு பங்கு இந்த ஜுரம்ங்கிறது. இது ஒரு வெப்பம் தான். இந்த வெப்பத்தை தாங்க விட்டு போடா முடிஞ்சு வச்சுக்குது, அது பண்ணல, அதுக்கு டாலியா போச்சு ஓடுன்றான்ல. அப்ப இந்த உலகத்துல இப்படி எல்லாம் கணக்கு தீர்த்துட்டு இருக்கிறான். அப்ப நன்மையை நாடியவர்களுக்கு அல்லாஹ் அந்த உலகத்துல தண்டனையை தந்து அங்க உள்ள தண்டனையில காப்பாத்தினா, கெட்ட நாடியவர்களுக்கு இவங்களை விட்டுறான், போற போக்குல விட்டுறான், அவங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லி காட்டுறாங்க. இன்னும் சொல்லி காட்டுறாங்க, இன்ன அலமல் ஜஸாய், ஜஸா அதிகமான கூலியை பெற்று தரக்கூடியது மா இளமில் பலா, அதிகமான சோதனைகளோடு தான், அதிகமான முசீபத்துகளோடு தான் அதிகமான கூலி இருக்கிறது. ஒய்தா ஒய்னல்லாஹ இதா அஹப்ப கௌமன், ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் விரும்பினான்னு சொன்னா இப்தலாஹும், அவர்களை சோதித்து பார்ப்பான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபமன் ரலிய ஃபலஹுரிலா, யார் அதை பொருந்திக் கொள்கிறானோ அவனுக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கிறது. ஒமன் சகித்த ஃபலஹு சகத்து, யார் அதை பொருந்திக் கொள்ளவில்லையோ அல்லாஹ்வுடைய கோபம் அவன் மீது இருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறாங்க. இன்னும் சொல்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மா யஸாலுல் பலாஉ பில் முஃமினி வல் முஃமினத்தி ஃபீ நஃப்ஸிஹி வ வலதிஹி வ மாலிஹி,
மூமினான ஆணுக்கும் மூமினான பெண்ணுக்கும் துன்பங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குமா. ஒரு துன்பம் 2 துன்பம் வரும்னு சொல்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மா யஸாலுல் பலாஉ பில் முஃமினி வல் முஃமினா, மூமினான ஆணுக்கும் பெண்ணுக்கும் பலா வந்து கொண்டே இருக்குமா. பலாண்டா முசீபத்து, சோதனை, துன்பம். எதுலெல்லாம் பலா வருமா? ஃபீ நஃப்ஸிஹி, அவருக்குள்ளேயே பலா, வயிற்று வலி, அல்சரு, அது இது, கேன்சர் எல்லாம் வரும், எல்லாம் வரும். வலதிஹி, அவனுடைய புள்ள குட்டிகள்ல பலா வரும். மாலிகி, செல்வத்துல பலா வரும். எது வரைக்கும் வரும்? ஹத்தா எல்கல்லாக ஒமா அலை ஹத்தியா. இப்படியே பலாவுக்கு மேல பலாவுக்கு மேல பலாவுக்கு மேல பலாவுக்கு மேல பலா வந்துகிட்டே இருக்கணும். வைங்க, அல்லாஹ் அவன் சந்திக்கும் பொழுது அவன் மீது ஒரு பாவமும் இருக்காது. எவ்வளவுக்கு அல்லாஹ் அதிக பலாயை தர்றானோ அங்க கூட ஒண்ணுமே இருக்காதான். இந்த முப்புட்டு போடணும் ஒரு கணக்குல வர மாட்டேங்குது. பட்டியல் வாசிப்பான அல்லாஹ் எழுதவே மாட்டான். அதுல எது எழுத மாட்டான், செஞ்ச தப்புகளை அதில் இங்கே மைனஸ் ஆக்கிறது. இந்த துன்பங்கள் பலாய்கள் வர 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 எவ்வளவுக்கு அதிக பலாயை சந்திக்கிறோமோ அவ்வளவு பாவமற்றவர்களாக போவோமா. அலை ஹத்தியாங்கிறாங்க. ஒரு பாவமும் செய்யாதவனாக அங்க போய் நிற்பான். முப்புட்டு செஞ்சமாடா, அதுக்கு என்ன முப்புட்டு செஞ்சீங்கள, அதுக்கு தான் அந்த கேன்சரு, இதுக்கு தான் அந்த ஹார்ட் அட்டாக்கு, இதுக்கு தான் அந்த அல்சரு, இதுக்கு தான் அந்த கொலஸ்ட்ரால், இதுக்கு தான் அந்த சுகரு, போ எல்லாம் சரி ஓடு, முடிஞ்சு போச்சு கதை. அப்படி அல்லாஹ் கணக்கு தீர்ப்புன்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனால இந்த துன்பங்களுக்கு வந்து நீ கலங்கிறாதீங்க. வறுமை தான் நம்மளை ரொம்ப ஆட்டும் மற்ற எல்லாத்தையும் விட. இன்னும் சொல்ல போனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் அய்யுன் நாஸி அஷத்து பலான், மனிதர்கள்லயே ரொம்ப பலாய்க்கு ஆளானவங்க யாரு, மனிதர்கள்லயே ரொம்ப துன்பங்களை சந்தித்தவர்கள் யாருன்னு கேட்டவுடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் அம்பியா. முத ரொம்ப துன்பத்திற்கு ஆளானவர் யாருன்னு கேட்ட நபிமார்கள் தான். விதிவிலக்கா 2-3 நபிமார்களை தவிர, சுலைமான் நபி, தாவூது நபி, இப்படியாக 2-3 நபிமார்களை தவிர யாரை எடுத்து பார்த்தாலும் ரொம்ப பெரிய துன்பத்திற்கு ஆளாக. என்ன துன்பங்கிறீங்க, அதெல்லாம் நம்மளால சொல்லவே முடியாது. எப்படி இரும்பு இருக்குல்ல, இரும்பு சீப்புனால அப்படி சதையெல்லாம் கிழிப்பாங்களாம். இரும்புல இந்த சீப்பு மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு பறவைகளுக்கு இருக்குமே இந்த பல்லு நகம் அந்த மாதிரி வச்சுக்கிட்டு புலி நகம் மாதிரி அப்படி தயாரிச்சுக்கிட்டு கொன்னுட்டா கூட ஒண்ணும் தெரியாதுங்க, ஒட்டம் போட்டு கிழிப்பாங்களாம் நபிமார்களை. ரத்தம் ஓடுமா. ஓடும் போது அவர் சொல்லுவாராம், அல்லாஹும் மக்ஃபிர்லி கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன், யா அல்லாஹ் என்னுடைய கௌமை மன்னிச்சிரு, அறியாம செய்யறாங்க, விளங்காம செய்யறாங்க என்று சொன்னாரே. இது எப்ப சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? மக்காவுல அடி வாங்குறாங்க சஹாபாக்கள்லாம், கல்ல எடுத்து எறிகிறாங்க, முள்ளெடுத்து போடுறாங்க, முறையிடுறாங்க. வந்து அல்லாஹ்வுடைய தூதரே ரொம்ப அநியாயம் பண்றாங்களே, ரொம்ப அநியாயம் பண்றாங்களா, இதான் ரொம்பவா ரசூலுல்லாஹ், இதான் ரொம்பவாப்பா. இப்படி நடந்திருக்கு. எப்படி இரும்பு சீப்புனால மேனியெல்லாம் கிழிச்சிருக்கிறான், அதை இப்படி ரத்தத்தை தடை விட்டுவிட்டு யாரெல்லாம் இவ்வளவு மன்னிச்சுன்னு இருக்காரப்பா, அதுக்கு மேல உங்களுக்கு துன்பம் வந்துருச்சோ, அதுக்கு மேல கஷ்டத்தை அனுபவிச்சிட்டீங்களோ ரசூல் ஸல்லல்லாஹு கேட்கறாங்க. அதனால நபிமார்கள் பட்ட கஷ்டம் இருக்க ஒட்டுமொத்த சமுதாயம் கிறுக்க பைத்தியக்காரனாக்குனாங்க. சாதாரண துன்பம் இல்ல. நமக்கு ரசூலுல்லாஹ் வந்து குறுகிய காலத்துல வெற்றி பெற்றாங்க. மத்த நபிமார்கள் எல்லாம் 3 பேரை கூட சமுதாயத்தை சேர்க்க முடியல. உம்மத்துகளை உண்டாக்கின சமுதாயம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான. இப்படி கொஞ்சம் பேர் தான் பார்க்கலாம். பெரும்பாலான நபிமார்கள் எப்படி வருவாங்க தெரியுமா? அவர் மட்டும் வருவாராம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மறுமை நாள்ல ஒரு நபி வருவாராம், அவர் மட்டும் நீங்க என்னப்பா ஆச்சு, உம்மத்துலாம் எங்க, உம்மத்தா நான் தான், பொண்டாட்டி வரலங்க. அப்ப என்ன கஷ்டப்பட்டிருப்பாங்க. 50 வருஷம் 100 வருஷம் பிரச்சாரம் பண்ணி அவருடைய புள்ள அவர் சொல்ல கேட்கல, அவர் பொண்டாட்டி கேட்கலன்னா என்ன அதாப அவர் நடந்திருக்கணும் யோசிச்சு பாருங்க. உருத்தம் இல்ல. அந்த உலகத்துல அவர் யாருக்கு அனுப்பப்பட்டாரோ அதுல உருத்தம் கூட ஏத்துக்கலன்னா அவருக்கு என்ன பாடுபடுத்திருப்பாங்க. இந்த அளவுக்கு நீங்க படுத்திட்டீங்களா? சில நபிமார்கள் 2 பேரும் வருவாங்க. இவ்வளவுதான், மொத்தமா இவ்வளவு நாணயம் பொண்டாட்டி தான், யாருமே இல்லை. இவ்வளவுதான் நாணயம் பொண்டாட்டி மட்டும்தான். சில நபிமார்கள் பொண்டாட்டி வர மாட்டாங்க. அப்ப நபிமார்கள் பட்ட கஷ்டம் இருக்குத, நமக்கு குர்ஆன்ல சொன்ன நபிமாரோட எடுத்துக்கிறாதீங்க. இவங்க எல்லாம் ஜெயிச்ச நபிமார்கள். குர்ஆன் நல்லா சொல்லி காட்டுறான ஒரு சமுதாயத்தை உருவாக்குன நபிமார்கள். இப்ராஹிமுக்கு ஒரு உம்மத்து இருந்துச்சு, மூசாவுக்கு உம்மத்து, ஈசாவுக்கு உம்மத்து, நூஹுக்கு உம்மத்து, குறைஞ்சபட்சம் இருந்துச்சு. தோத்து போன நபிமார்கள், தோத்தன பணியில தோக்கல, அல்லாஹ் கொடுத்த வேலையில தோக்கல. இந்த தோல்வியை சொல்றேன், மக்களை வென்றெடுக்கிறது பார்த்தா ஒருத்தர் வரல. அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. நபிமார்கள் பட்ட கஷ்டத்தை எவனும் உலகத்துல பட முடியாது, பட்டது இல்லை. சும்மல் அம்சலு. அடுத்தபடி யாருன்னு கேட்கும் போது அடுத்து யார் ரொம்ப நல்லவங்க? அவங்க தான். நபிமார்களுக்கு அடுத்து யார் ரொம்ப வேதனை அனுபவிச்சவங்க, அதுக்கு அடுத்து யார் ரொம்ப நல்லவரா இருக்கிற அவர் தான். அப்ப நீங்க எவ்வளவு நல்லவர்களாக இருக்கிறீர்களோ அவ்வளவு துன்பங்கள் வரும்.
துன்பங்கள் வருவதனால இந்த நல்லவருங்கிற அந்த கிரீடத்தை தூக்கில போட்டுறாதீங்க. துன்பங்கள் அல்லாஹ் தந்து உங்களை நல்லவர் தூக்கி வைக்க பார்க்கறான், நீங்க அதை தூக்கி உருட்டி விட்டு கீழே இறக்கிறாதீங்க, சபர் பண்ணுங்க, இன்னும் நல்லவராக பாருங்க, இன்னும் நல்லவராக பாருங்கன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப இந்த மாதிரி சொல்லிட்டு யுபுத்தலர் ரஜுலு அலா ஹஸ்பி தீனிஹி, ஒரு மனிதன் அவனுடைய தீனுக்கு தக்கவாறு தான் சோதிக்கப்படுவான். தீன் 5% இருந்தா 5% தான் எல்லாம் சோதிப்பான். தீனு ஒன்று 100% தான் 100 சோதனை வரும். அப்ப தீனுக்கு தக்கவாறு தான் சோதனைங்க. நம்மளே எடுத்துக்கிறோமாங்க, 5ஆம் கிளாஸ் பையன்ட்ட போய் IAS கொஸ்டின் கொடுக்க முடியுமா? IAS கேட்கிற கேள்வியெல்லாம் கேட்டு சொல்றான், அவனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் கேட்கலாம். 7 3 10 கேட்கலாம், இதுதான் கேட்கலாமே தவிர ஆனா அவனை எழுத சொல்லி கேட்கலாம். அப்ப தெரிஞ்ச அளவுக்கு தான் நம்மளே சோதிக்கிறோம். நம்மளே பரீட்சை எப்படி வைப்போம்? 5 வயசு பையனுக்கு ஒரு பரீட்சை வைப்போம், 10 வயசு பையனுக்கு ஒரு பரீட்சை வைப்போம், 10ஆம் கிளாஸுக்கு ஒரு பரீட்சை வைப்போம், IASக்கு ஒரு பரீட்சை வைப்போம். ஒவ்வொன்றுக்கு தகுதியான பரீட்சை இருக்குல்ல. குரோர்பதியில கூட அதுக்கு ஒரு பரீட்சை வைக்கிறான், அவன் ஒரு சைத்தான கேள்வி கேட்கிறான். அப்ப அந்த மாதிரி தகுதிக்கு தகுந்த மாதிரி தான் கேள்விகள் எல்லாம் வருது. அப்ப அல்லாஹ் அப்படித்தான், இவன் 0வா இருக்கான், இவனுக்கு என்னத்தை போட்டு பரீட்சை வைக்கிறது? 5 வேளை தொழுகிறான போட, அந்த அளவுக்கு போயிட்டு போ, அவ்வளவுதான் அவனுக்குள்ள தரஜா. சின்ன முள்ளு குத்த விடுவான், அதுக்கு மேல விட ஈமான விட்டுவானே. சில பேருக்கு பெருசா கொடுத்தன்னு வைங்க, ஈமான விட்டுட்டு போயிடுவான். அவன்கிட்ட இருக்கிறது லேசா ஆடிக்கிட்டு இருக்குது, புல்லு மாதிரி தான் இருக்குது, ஈமான் ஊண்டி இருக்குது, இப்படி நகத்தினால கிள்ளி போட்டா போயிடும். இவனுக்கு போட்டு பெருசா கடப்பாறை எடுத்து கொடுக்க முடியுமா? இவனுக்கு அந்த சோதனை கொடுக்க முடியாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபயுபுத்தலர் ரஜுலு அலா ஹஸ்பி தீனிஹி, தீனுக்கு தக்கவாறு அவன்கிட்ட இருக்கிற தீனுக்கு தக்கவாறு தான் மனிதன் சோதிக்கப்படுகிறான். ஃபயின்கான தீனுஹு சலிபன், தீனு நல்ல இறுக்கமா உறுதியாக இருக்குமையானால் இஸ்தத்த பலாவுஹு, பலாவும் கடுமையாகும். தீனு நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தா பலாயும் கடுமையாகும். ஒயின்கான ஃபீ தீனிஹி ரிக்கத்துன், தீனில பலமின்மை மென்மை அந்த உறுதியற்ற தன்மை இருக்குமையானால் உபுத்துலியாலா ஹஸ்பி தீனிஹி, தீனுக்கு தக்கவாறு சோதிக்கப்படுவான் அப்படின்னு சொல்றாங்க. இப்படியே என்ன செய்யணும்? ஃபமா யப்ரஹுல் பலாவு பில் அப்தி ஹத்தா யத்ருகுஹு யம்ஷி அலல் அர்லி மா அலைஹி ஹத்தியா, இப்படியே சோதிக்கப்பட்டு 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 பாவமற்றவனாக மறுமை நாளில் நிற்பான்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதனால நம்முடைய ஈமான் உறுதி என்பது இதுகள்ல தான் நம்ம ஜெயிச்சு காட்டணும். சும்மா நேரத்தில் உறுதியா இருந்துடலாம், புயல் அடிக்கும் போது விழாம இருந்து காட்டணும், வெள்ளப்பெருக்கு எடுத்து ஓடும் பொழுது கட்டிடம் விழுந்து விடாம இருந்து காட்டணும். அப்பதான் அஸ்திவாரம் பலமா இருக்கான்னு தெரியும். பார்த்தா கட்டணம் மாதிரி தெரியும், ஒரு வெள்ளத்துக்கு தாங்காது, அப்படிப்பட்ட கட்டடத்தெல்லாம் பார்க்கிறோம். அப்ப நம்மளை அசைச்சு பார்க்கக்கூடிய இந்த துன்பங்கள் வரும் பொழுதெல்லாம் உதறி விட்டுட்டு, இதுக்கு அங்க இருக்குது, அங்க பெருசா இருக்குது, அங்க பெரிய அளவுக்கு எனக்கு நன்மை இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக நாம் எல்லாம் ஆக வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அந்த இஸ்திகாமத்து பெற்றவர்களாக, அசைக்க முடியாத உறுதியான நம்பிக்கை பெற்றவர்களாக நம் அனைவரும் ஆக்கிய புரிவானா. முக்கியமான அறிவிப்பு மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள்: இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குரான் கூறும் ஓரிரை கொள்கை, நபி வழியில் தொழுகை சட்டங்கள், மாமனிதர் நபிகள் நாயகம், குரான் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபூபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம்ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவி தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தாகலிம் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார் மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன் மற்றும் TNTJ மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய CD டிவிடிகள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர்தரு முதல் மாடி மண்ணடி சென்னை 1. போன் நம்பர் 6569